அத்தியாயம் 31. அபிமன்யு அலைபேசி மூலம் சந்தோஷிற்கு அழைத்தான். ஹலோ, சொல்லுடா. டே இடியட், எங்க இருக்க? என்ன, எடுத்த வார்த்தைக்கே திட்டுறான். இங்கதான் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஏன் இவ்வளவு பதட்டமா கேக்குற? இடியட், அவ எங்க? போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டியா? என் கூட தான் இருக்கா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆற? நீ அவளை பத்திரமா பாத்துக்கோ, நான் ஏதோ வந்துடுறேன். சந்தோஷ் போனை வைத்து விட்டு தலையை உலுக்கினான். கையில் பாப்கார்ன் கப்போடு மாலினி, மலர்விழி இருவரும் நடந்து வந்தனர். என்னாச்சன்னா, முகமெல்லாம் வேர்த்திருக்கு. உன் புருஷன் திட்டான். வேர்க்காம எப்படி இருக்கும்? கிளம்பி இங்கதான் வரானா. இன்னைக்கு நல்லா மாட்டினேன். அண்ணா, ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு. வா, போயிட்டு கடற்கரையில நனையலாம். நான் வரல, நீ உன் அக்காவோட போ. பாப்பு, நீ வா, நாம போகலாம். இந்த புளிமூட்டை இப்படித்தான் பண்ணுவான் என இருவரும் கடல் அலைகள் வர அதில் பாதத்தை பதிக்கும் சிறு மழலை போல மாறிவிட்டனர். மாலினியோடு இருப்பது மலர்விழிக்கு மிகவும் பிடிக்கும். இன்று அவளோட நேரத்தை செலவழிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டாள். கா, வீட்டுல தனியா இருக்கிறது உனக்கு கஷ்டமா தானே இருக்கும். என்னோட வீட்லயே இருந்துக்கோயேன். அதெல்லாம் வேண்டாம் பாப்பு, எனக்கு தனியா இருந்து பழக்கம் தானே. அதுவும் இல்லாம நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ போய் சொல்ற. பேசாம நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடு. நானும் நீயும் ஒரே வீட்டுல இருக்கலாம். ஹேய், நீ கஷ்டப்படுறது பத்தாதா, என்னையும் கஷ்டப்பட சொல்றியா? அந்த ராட்சசன் அளவுக்கு சந்தோஷம் நான் ஒண்ணு கெட்டவர் இல்ல. அதனால நீ நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளது தோளை தட்டி கூறினாள். பாப்பு, அமைதியாரு. அந்த புலி மூட்டையை பத்தி பேசாம இருக்கியா? அக்கா, உண்மையை சொல்லு. நீ அவனை விரும்பலையா? கண்டிப்பா சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இப்பவே சொல்லு. அந்த புலி மூட்டைய கொஞ்சம் விரும்புறேன். அதனால எல்லாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். அவள் பேசிக்கொண்டே இருக்க அவளது கன்னத்தில் பலார் என்று அறை விழுந்தது. 5 விரல்கள் பதிந்த கன்னத்தை கையில் பிடித்து கொண்டு அடித்து அபிமன்யுவை பார்த்தாள். அபி, என்ன பண்ற? வாயை மூடு மாலினி. ஒரே கோப வார்த்தையில் அவளுடைய வாயை அடக்கினான். மலர்விழியின் கண்களில் நீர் துளிர்த்து விட்டது. கோபத்தோடு நின்றிருந்தான். அவளது கையை இறுக பற்றி தர தரவென இழுத்து சென்றான் கார் அருகே. உள்ள ஏறு. நான் வரமாட்டேன். என்னோட கோபத்தை அதிகப்படுத்தாத. ஒழுங்கா கார்ல ஏறு. அவள் அமைதியாகவே இருக்க அவன் தலையை பிடித்து கொண்டு திரும்பினான். இவளை என்ன பண்றது? காரின் முன்பக்கம் இருந்த கண்ணாடி மீது தட்ட, அம்மா, அவளது குரல் கேட்டது. பின்னாடி திரும்பி பார்த்தான். அதிவேகத்தில் வந்த புகை வண்டியில் இருந்த இருவர் அவளது கை நரம்பினை கிழித்து விட்டு சென்றனர். அவள் கையை பிடித்து கொண்டு உட்கார சந்தோஷ் அந்த வண்டியில் வந்தவர்களை கீழே தள்ளினான். அபிமன்யு அவள் அருகே வந்தான். வலது கையில் இருந்து ரத்தம் வழிந்தது. கழுத்திலும் ரத்தம் வழிந்தது. மலர்விழி துப்பட்டாவை கொண்டே அவளது கைக்கு கட்டு போட்டு விட்டான். அவளை காரில் ஏற்றினான். சந்தோஷ் இருவரையும் அடி வெளுத்து எடுத்தான். ஒருவனின் மூக்கில் வரிசையாக குத்தி ரத்தமே வந்துவிட்டது. அதே வேகத்தில் பேச்சு மூச்சின்றி கீழே விழுந்தான் அவன். இன்னொருவன் கையை உடைத்து அவனுடைய தாடையை திருப்பினான். அபியின் கார் மருத்துவமனை நோக்கி சென்றது. ஏ மலர், அமைதியா கண்ணை மூடாம இரு. அவளது கன்னத்தை தட்டி கொண்டே வண்டியை ஓட்டினான். மலர்விழியின் கண்கள் திறந்தும் மூடியும் ஒரு மயக்க நிலையிலே வந்தாள். மருத்துவமனை முன்பு கார் நின்றது. அவளை கையில் ஏந்தி உள்ளே சென்றான். டாக்டர், அவனுடைய ஒரு கத்தலுக்கே அங்கே இருந்த டாக்டர் வந்து விட்டார். சார், இங்க படுக்க வைங்க. டாக்டர், உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க சார், அப்பதான் எங்களால பார்க்க முடியும். கொஞ்சம் இங்க உட்காருங்க. அவர் காத்திருப்பு இருக்கையை காட்ட அபிமன்யு கையை தலைக்கு முட்டு கொடுத்து அமர்ந்திருந்தான். சந்தோஷ், மாலினி இருவரும் வந்து விட்டனர். அபி, பாப்புக்கு எப்படி இருக்கு? டாக்டர் எல்லாம் என்ன சொன்னாங்க? டேய் இடியட், உனக்கு அறிவு இருக்கா? அவளை வெளியே அழைச்சிட்டு போனா சொல்ல மாட்டியா? அவளோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனாலதான் அவளை என்னோட கண் பார்வையிலேயே வச்சிருந்தேன். அது தெரியாம என்னை மன்னிச்சிடு அபி. நான் வேணுனே செய்யல. அவ ஆசைப்பட்டான்னு தான் கூட்டிட்டு போனேன். பரவாயில்ல, விடு. ஒன்னும் சொல்லி தப்பு இல்ல. அவளை நான் தான் பத்திரமா பாத்துக்கணும். என்னோட மிஸ்டேக் தான். அபி, அமைதியாரு. அவளுக்கு எதுவும் ஆகாது. மாலினி நண்பனின் தோளை தொட்டு சமாதானம் கூறினாள். சிறிது நேரத்தில் டாக்டர் உள்ளே இருந்து வந்தார். டாக்டர், இப்போ எப்படி இருக்கா? இப்போ பரவாயில்ல, ஆனா மயக்கத்துல இருக்காங்க. டாக்டர், இப்பவே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாமா? சார், என்ன அவசரம்? அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. இப்போ அழைச்சிட்டு போக முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் கூட்டிட்டு போலாம். ஓகே டாக்டர். இப்போ நாங்க போய் பார்க்கலாமா? மாலினி கேட்க, ஓகே, டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. மருத்துவர் அங்கிருந்து சென்று விட்டார். மூவரும் உள்ளே சென்றவர்கள் அவளை பார்த்தனர். அபி சந்தோஷை அழைத்து,
கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்து விட்டான். சந்தோஷ், நான் சொல்றது செய். அவன் பொறுப்பில் சில காரியங்களை ஒப்படைத்தான். ராமை அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவனிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்தான். அழைப்பை துண்டித்து விட்டு உள்ளே சென்றான். மாலினி அவளது கையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். மாலினி, நாம வீட்டுக்கு போலாம் வா. அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏறி முடிந்தவுடன் டாக்டரிடம் மருந்து சீட்டுகளை வாங்கி கொண்டு மலர் விழியோடு காரில் ஏறி சென்றான். உடன் மாலினியும் வந்தாள். மருமகளின் வருகைக்காக சோஃபாவில் அமர்ந்திருந்தாள் கோதை. கார் சத்தம் கேட்கவே அவள் வெளியே வந்து பார்க்க மலர்விழி கையில் கட்டுகளோடு கழுத்தில் கூட சிறு காயம் ஏற்பட்டு அதற்கும் கட்டு போடப்பட்டு வந்திருந்தாள். அபி, என்னாச்சு? அம்மா அமைதியா இருங்க, இது ஒரு சின்ன விபத்து தான், காலையில சரியாயிடுவா. அபி அவனது அறைக்கு சென்றான். மாலினி, அவளுக்கு என்னாச்சு? பின்னே வந்தவளிடம் கேட்க அவள் நடந்ததை கூறினாள். மலர்விழியை படுக்கையில் படுக்க வைத்து சாளரத்தின் கதவினை திறந்து விட்டாள். மல்லி அபியின் அழைப்பை கேட்டு முன்னே வந்தாள். அழைத்தீர்களா ராஜா? நீ எங்கே சென்றாய்? உன்னை அவளுடைய பாதுகாப்பிற்கு தானே வைத்திருக்கிறேன். என்னை மன்னியுங்கள் ராஜா, உங்களை பாதுகாக்கவே நான் இங்கு இருக்கிறேன். எங்கள் ராணியை மனம் முடித்த நீங்களே அவர்களை பாதுகாக்க வேண்டும். மல்லி, நீ என்ன சொல்ல வர? ராஜா, இது என்னுடைய பொறுப்பு இல்லை, உங்களது கடமை. நீ பேசியது போதும், என் கண்ணில் படாதே. மல்லி அங்கிருந்து ஜன்னலில் உட்கார்ந்து கொண்டாள். அபிமன்யு கோட்டை கழட்டி விட்டு அவளது கையை பற்றியபடி அமர்ந்தான். அவள் கை தானாக நடுக்கம் கண்டது. ஏதோ இனம் புரியாத உணர்வு அவனுள். இது அவனுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியது. அவனால் தானே இன்று 2ஆம் முறை ஆபத்தில் சிக்கி உள்ளாள். ராஜா, ஏன் இப்படி கவலையாக உள்ளீர்கள்? ஒன்றுமில்லை ராஜா, எங்கள் ராணிக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அபியின் அலைபேசி ஒலிக்க அழைப்பை ஏற்றான். சார், நீங்க சொன்னதை செஞ்சிட்டோம், ராம் கூறினான். போனை அவன் உயர்த்த கார் வெடிக்கும் சத்தம் கேட்டது. அதன் பக்கத்தில் இருந்த சைந்தவி, விஸ்வா இருவரும் தூர தூக்கி வீசப்பட்டனர். விஸ்வா போன் ஒலித்தது. சார், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமும் இழிஞ்சு விழுந்துருச்சு சார். வாட்? எஸ் சார், இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. போனை துண்டித்து விட்டான். அபிமன்யுவின் இதழ்கள் சிரிப்பில் விரைந்தது. அலைபேசியை துண்டித்து விட்டு அவளது கையை அழுந்த பிடித்தான். ராஜா, ஏன் சிரிக்கிறீங்க? மல்லி, எனக்கு தலை வலிக்குது, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? உங்களுடைய உத்தரவு. மல்லி வாயை மூடிக்கொண்டு அவன் அருகே உட்கார்ந்திருந்தாள். மல்லி, ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது பேசு. இப்பொழுதுதானே அமைதியாக இருக்க சொன்னீர்கள், அதற்குள் பேச சொல்றீங்களே. நான் அப்படித்தான், நீ பேசு. ராஜா, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? இல்ல, எப்ப பாரு எங்கள் ராணியை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்களே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தோடு கூட சந்தோஷமாக பேச மாட்டேன் என்கிறீர்களே. அதுவா? உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிசினஸ் உலகத்துல நம்பர் 1 இருக்கணும்னா நெருங்கிய உறவுகளை இழக்கணும். என் வாழ்க்கையில மிகவும் முக்கியமான என் அக்காவை நான் இழந்திருக்கேன். அதனுடைய வலி என் மனதுல இன்னும் இருக்கு. உங்களுக்கு அக்கா இருந்தாங்களா? ஆமா, அவதான் என்னோட பிசினஸ் ரோல் மாடல். அது மட்டும் இல்ல, அவ எனக்கு இன்னொரு அம்மா. பட் அவளோட இழப்பு என்ன ரொம்பவே மாத்திடுச்சு. என்னால அதனாலதான் நிம்மதியா சிரிக்க கூட முடியல. அவங்க எப்படி இருந்தார்கள் ராஜா? வேண்டாம் மல்லி, இதற்கு மேல் எதுவுமே கேட்காதே. அப்புறமா உன் காட்டு ராஜா அழ வேண்டி வரும். மல்லி அமைதியானது. அபிமன்யு அவளது முகத்தை பார்த்து விட்டு தூங்கினான். அத்தியாயம் 32. மஞ்சள் நிறத்தில் குளித்து எழுந்த சிவப்பு நிற பந்து வானில் முளைத்து தன் ஒளி மிகுந்த கதிரை வீசிக்கொண்டிருக்க, கண்ணாடி வழியே வழிந்து கொண்டிருக்கும் நீர்வீழ்ச்சி வழியே சூரியனின் ஒளி அவனது கண்ணில் பட அபிமன்யு முழுப்பு தட்டியது. கண்களை திறந்தவனுக்கு முதல் காட்சியே தன்னவள்தான். மலர் விழி மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டாள். ஹாய், குட் மார்னிங். எப்போ எழுந்த? எப்பவோ எழுந்துட்டேன். இப்போ எப்படி இருக்க? உடம்புல வலி எதுவும் இல்லையே? பரவாயில்ல, ஆனா கை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் கையை விடுங்களேன் அவள் கூற, அப்போதுதான் பார்த்தான் அவளது கரத்தை பற்றி இருப்பதை. சாரி, நிஜமாவே உனக்கு வலி இல்லதானே? சொல்ல முடியாது, போயா. மலர் விழி முகத்தை திருப்பி கூற, குருவம்மாவுக்கு திமிர பாத்தியா? அவளது கையை பிடித்து இழுத்தான். அதில் தடுமாறியவள் அவன் மீதே விழுந்தாள். யோ ராட்சசனா நீ, என்னை விடு. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஒழுங்கா சொல்லு, உன்னை விடுறேன். நான் உங்களோட பேச மாட்டேன், என்னை விடுங்க. ஏன்? நான் என்ன செஞ்சேன்? நீங்க என்ன பண்ணல? ஏன் என்ன அடிச்சீங்க? இதுவரை யாரும் என்ன அடிச்சதே இல்லை தெரியுமா? நீ பண்ண வேலை அப்படி. என்கிட்ட சொல்லாம ஏன் போன? அதுவும் இல்லாம சந்தோஷோட போயிருக்க. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? எந்த உரிமையில உங்ககிட்ட வந்து என்னை வெளியில கூட்டிட்டு போங்கன்னு கேட்க முடியும்? அப்போ சந்தோஷ் கிட்ட ஏன் கேட்ட?
அவன் எனக்கு ஃப்ரெண்டுங்கிற முறையில கேட்டேன். அப்ப நான் யாரு? ஊருக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவர். நீங்க எனக்கு முன்பே கட்டளை போட்டுட்டீங்க. என்கிட்ட எந்த உரிமையும் அன்பையும் எதிர்பார்க்காதேன்னு. அப்படி இருக்கும்போது நான் எந்த உரிமையில உங்ககிட்ட வந்து கேட்க முடியும்? அப்படியே நான் வந்து கேட்டாலும் அதுக்கும் மனச காயப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிடுவீங்க. அதனாலதான் கேட்கல. சரி நீ போ. எனக்கு கம்பெனில வேலை இருக்கு. இப்போ கூட நான் பேசுறதை கேட்காம கம்பெனிக்கு போறீங்க. அப்புறம் எப்படி உங்ககிட்ட ஏதாவது சொல்ல முடியும்? என்ன மனைவியா நடத்த வேண்டாம். ஒரு ஃப்ரெண்டா கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ உனக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். போய் கம்பெனிக்கு கிளம்புங்க. உங்க கோடிக்கணக்கான வேலை பாழாகி விடும். இனி நான் எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு வச்ச டீச்சர் எல்லாரையும் இங்க வர சொல்லுங்க. மலர்விழி அங்கிருந்து சென்று விட்டாள். அவன் மீது கோபம் இருந்தாலும் கணவன் அன்பாக பேசும் ஒரு வார்த்தையாவது அவன் வாயிலிருந்து வந்துவிடாதா என்று ஏங்குகிறாள். அவள் மனிதர்களின் அன்பினை கண்டதில்லை. இதுவரை 5 வன விலங்குகளின் அன்பை பெற்று இருந்தாள். அவர்களுடைய அன்பானது நம்பிக்கையானது. நகர வாழ்க்கைக்கு மாறிய நாளில் இருந்து ஒரு அக்காவின் அன்பையும் அண்ணனின் அன்பையும் அவளால் அணு அணுவாய் உணர முடிகிறது. ஆனால் காதலின் ஆழமும் அன்பும் உணர வைக்க அபிமன்யு ஒருவனால் மட்டும்தானே முடியும். மலர்விழி அவனிடம் கத்திவிட்டு கீழே வர கோதை வர்ஷினி இருவரும் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தனர். அத்தை, அவளது குரல் கேட்டு கோதை அருகே சென்றார். மருமகளே, எங்க கையை காட்டு. அவளது வெட்டப்பட்ட கையை பார்க்க அங்கே காயம் பட்டதற்கான சின்ன வடு கூட இல்லை. அத்தை, எனக்கு எதுவுமே இல்ல. அந்த காயம் சரியாயிடுச்சு. எப்படி அண்ணி? வர்ஷினி ஆச்சரியத்தோடு கேட்க, அதெல்லாம் அப்படித்தான். எனக்கு எதுவும் இல்ல. நீங்க கவலைப்பட வேண்டாம். அண்ணி, உங்களுக்கு அடிபட்டதை கேட்டதும் அம்மா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. நேத்து ராத்திரி சாப்பிட கூட இல்ல. அப்பா எவ்வளவோ சொன்னாரு. அப்ப கூட அம்மா உங்களை பத்திய கவலையிலேயே இருந்துட்டாங்க. அத்தை, எனக்கு என்னத்த ஆக போகுது? ஏன் நேத்து சாப்பிடல நீங்க? உங்களோட அன்புதான் என்ன சீக்கிரமா சரி பண்ணிருக்கு. நிஜமாவே உனக்கு சரியாயிடுச்சா? அத்தை, இங்க பாருங்களேன். எந்த காயமும் இல்ல. அவள் இரு கைகளையும் காட்ட, சரி, இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரலாம். எனக்கு மனசே சரியில்லை. ஐ ஜாலி. அம்மா, எனக்கும் இன்னைக்கு லீவு. நானும் உங்களோட வரேன். சரி, நீயும் வா. அண்ணி, வாங்க, சீக்கிரமா போயிட்டு கிளம்பலாம். வர்ஷினி அவளை இழுத்து கொண்டு சென்றாள். வர்ஷினி, ஏன் இவ்வளவு சந்தோஷம்? அண்ணி, உங்களுக்கு தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வெளியில போறோம். அதுவும் எந்தவித கார்ட்ஸ் செக்யூரிட்டி இல்லாம. அதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. போயிட்டு சீக்கிரமா கிளம்பி வாங்க. அவளை அறையில் தள்ளிவிட்டு வர்ஷினி அவளது அறைக்கு ஓடிவிட்டாள். அறையை திறந்தவள் அலமாரியில் இருந்து அவளுடைய உடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து விட்டாள். அபிமன்யு ரெடியாகி கீழே வந்தவன் டைனிங் டேபிளில் உட்கார கோதை அவனுக்கு பரிமாறினாள். வர்ஷினி சந்தோஷத்தில் சீக்கிரம் ரெடியாகி கீழே வந்தாள். அம்மா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா பாரு. அவனை பார்க்காமல் கூற, அவளை பார்த்தவன், நல்லா இருக்கு வர்ஷினி. அம்மா, என்ன அண்ணா குரல்ல பேசுற? அவள் நிமிர்ந்து பார்க்க அவனை கண்டு ஒரு நிமிடம் விழி விரித்து பார்த்தாள். அம்மா சொல்லல, நான் தான் சொன்னேன். உட்காரு, சாப்பிடலாம். இல்லனா பரவாயில்ல, அண்ணி வரட்டும். அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறேன். அவன் எதுவும் பேசாமல் உணவை உண்டுவிட்டு கை கழுவிட்டு அறைக்கு சென்றான். எதிரே மலர்விழி நடந்து வந்தாள். மகாராணி, எங்க போறீங்க? அவன் வார்த்தை செவிகளில் விழாதது போல கீழே சென்றாள். திமிர பாத்தியா? வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டே சென்றான். அண்ணி, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீயும் அழகா இருக்க. நீங்களும் தான் அழகா இருக்கீங்க அண்ணி. 2 பேரும் பேசினது போதும், வந்து சாப்பிடுங்க. சீக்கிரமா கோவிலுக்கு போகணும். சரி வா. இருவரும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். வர்ஷினி பேச்சு அவளிடம் நிற்கவே இல்லை. இருவரும் பேசி சிரித்து கொண்டே இருந்தனர். 2 பெண்கள் கூடி விட்டாலே அந்த இடம் கலகலப்புக்கு சொந்தமாகிவிடும். ஏய், 2 பேரும் ஒழுங்கா சாப்பிடுங்க. கோதை மிரட்ட இருவரும் சாப்பிட்டு எழுந்தனர். கோதை தன் கணவனிடம் விடை பெற்று கொண்டு படிக்கட்டில் அலைபேசியில் பேசிக்கொண்டே இறங்கி வரும் தன் மகனை பார்த்தவள், மருமகளே, உன் புருஷன்கிட்ட சொன்னியா? சொல்லல. அதெல்லாம் வேண்டாம், வாங்க நாம போலாம். அவங்கிட்ட சொல்லாம போனா மனசு கஷ்டப்படுவான். அதனால போய் சொல்லிட்டு வா. இப்ப சொல்லிட்டு வரணும், அதானே? போறேன். மலர்விழி அவன் முன் சென்று நின்றாள். அழைப்பை துண்டித்து விட்டு அவளை பார்த்தான். சொல்லுங்க மகாராணி. நாங்க கோவிலுக்கு போயிட்டு வரோம். என்ன சொன்னீங்க? சரியா கேட்கலையே. ராட்சசன் வேணும்னே செய்யறான். நான் அத்தையோட கோவிலுக்கு போறேன். உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சாரி, எனக்கு காதுல விழல. திரும்ப ஒரு முறை சொல்லு. இவன போயா, நகரத்து பைத்தியமே, கூறிவிட்டு ஓடியே விட்டாள். அத்தை, வாங்க போலாம். மூவரும் கோவிலை அடைந்தனர். மூவரையும் சுற்றி கருப்பு நிற கார்ட்ஸ் பின்தொடர்ந்து வந்தனர். கோதை கடவுளின் பெயருக்கு அர்ச்சனை செய்ய சொல்லிவிட்டு கண்களை மூடி இறைவனை வேண்டினாள்.
என் பையனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு இருந்தேன். ஆனா தேவதை மாதிரி ஒரு மருமகளை கொடுத்திருக்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். என்னோட பிரார்த்தனையை நிறைவேற்றித்தா. கிருஷ்ணா, இங்க இருந்து தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. இந்த ராட்சசனை என் தலையில கட்டிட்டு நீ சந்தோஷமா இருக்க. இவனை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. அப்புறம் அவனை பார்த்து தைரியமா பேசுறதுக்கு துணிவை கொடு. நான் நினைக்கிற அளவுக்கு ராட்சசன் கெட்டவனா இருக்கக்கூடாது. எனக்காக இதை மட்டும் நிறைவேற்றி கொடு. என்ன வேண்டுதல் பலமா இருக்கு? நீ நினைக்கிற அளவுக்கு நான் கெட்டவன் இல்ல. என்ன இந்த ராட்சசனோட குரல் காதுல கேக்குது? ஒற்றை கண்ணை திறந்து பார்க்க அவனேதான். அவளை எந்நேரமும் கைப்பிடிக்குள் வைத்திருக்கும் ராட்சசன். அவனை கண்டு மறுநொடி கண்ணை மூடிக்கொண்டாள். நடிக்காத, கண்ணை தர. நீங்க எங்க வந்தீங்க? சாமி கும்பிட. கோதை அருகே நின்றிருந்த வர்ஷினி அபியை கண்டவுடன் தன் அம்மாவின் தோலை சுரண்டினாள். என்னடி அம்மா, அங்க பாரு, அண்ணா வந்திருக்கு. ஆமாண்டி, என்ன ஒரு அதிசயம். உன் அண்ணன் கோவிலுக்கெல்லாம் வரான். சரி, நீ ஷாக்காகி அப்பட்டமா காட்டி கொடுத்துடாத. ஐயர் விபூதி குங்குமம் கொடுத்து விட்டு சென்றார். கோதை மகளுக்கு வைத்து விடுவதை பார்த்த மலர்விழி அருகே இருந்த அவனுக்கு வைக்க போனாள். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. வச்சுக்கோங்க, இதுக்கு யாரும் பணம் கேட்க மாட்டாங்க. விபூதியை வைத்து விட்டு ஊதி விட்டாள். அம்மா முன்னாடி நடிக்கிறியா? நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா என்னையும்? இல்ல, என்னை விட 1 மடங்கு நடிப்புல நீ கெட்டிக்காரிதான். போதும் உங்களோட புகழ்ச்சி. கொஞ்சம் அமைதியா வரீங்களா? கோவிலை சுற்றி வந்தனர். மா, நான் கம்பெனிக்கு போறேன். நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க. சரிப்பா. அப்புறம் குருவம்மா, நீங்க வீட்டுக்கு போறீங்களா இல்ல என்னோட கம்பெனிக்கு வரீங்களா? அத்தியாயம் 33. வானளவு உயர்ந்த கட்டிடத்தின் உள்ளே வேலையாட்கள் 6 அடி ஆடவனுக்கு பயந்து வேலை செய்து கொண்டிருக்க மீட்டிங்கை முடித்துவிட்டு வெளியே வந்தான். ராம், நான் வர சொன்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் வந்தாச்சுல்ல? வந்துட்டாங்க சார். உங்க கேபின்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். கேபின் வேண்டாம், அவங்கள நியூ மீட்டிங் ஹால்ல வெயிட் பண்ண சொல்லு. சார், அங்க மேடமோட டான்ஸ் கிளாஸ் போகுது. என்னது? அவ எப்போ ஆபீஸ் வந்தா? சார், அவங்க அப்பவே வந்துட்டாங்க. யார் கூட வந்தா? சாரி சார், தெரியாது. ஓகே, அவங்கள கேபின்ல இருக்கட்டும், நான் இதோ வந்துடுறேன், நீ போ. ஓகே சார். அவன் சென்று விட்டான். நான் காலையில கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொன்னா? காலையில். அப்புறம் குருவம்மா, நீங்க வீட்டுக்கு போறீங்களா இல்ல என்னோட கம்பெனிக்கு வரீங்களா? கார் கதவை திறந்தபடியே அபிமன்யு கேட்க ஆழ்ந்து யோசித்தாள். அவன் அருகே வந்து, சாரி, உங்களோட வர முடியாது. உங்க கருப்பு பூனையை கூட்டிக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. திறந்த கதவை மூடிவிட்டாள். நல்லா யோசிச்சு சொல்லு. என்னோட காரை திரும்பவும் திறக்காது. பரவாயில்ல, நீங்க கிளம்பலாம். நான் சொல்றத சொல்லிட்டேன், இனி உன்னோட இஷ்டம். அவன் காரில் ஏறி சென்று விட்டான். காலையில் அவள் பேசியதை நினைத்து பார்த்தவன் அவளை காண சென்றான். அங்கு மலர்விழியோ அந்த பெண் கற்று தந்த நடனத்தை ஆடி காட்டினாள். மே கமின்? எஸ், உள்ள வாங்க சார். அபிமன்யு கதவை திறந்து உள்ளே வந்தான். வந்துட்டானா ராட்சசன்? இப்ப என்ன சொல்ல போறானோ? மலர்விழி காது மடல் அருகே முடியை ஒதுக்கி கொண்டே வாய்க்குள் முணுமுணுத்தாள். அபிமன்யு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். இவங்க டான்ஸ் எப்படி பண்றாங்க? சார், இவங்களுக்கு ஒரு ஆசிரியர் தேவையே இல்ல. பரதநாட்டியம் பற்றி எல்லாம் தெரியுது. அப்படியா? எதை வச்சு சொல்றீங்க? சார், எல்லா முத்திரைகளையும் சரியா கையாண்டு ஆடுறாங்க. நான் எல்லா விதத்திலையுமே அவங்கள பரிசோதிச்சு பார்த்துட்டேன். அப்போ சரி, நீங்க போலாம். உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை என் பிஏ ராம் கொடுத்து விடுவான். கீழே போயிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே சார். அந்த பெண் அவனிடம் விடைபெற்று கீழே சென்றாள். அலைபேசி மூலம் அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு மலர் விழியை பார்க்க அவளோ அதே இடத்தில் நின்றிருந்தாள். கம்பெனிக்கு வரமாட்டேன்னு சொன்ன, இப்போ வந்திருக்க. நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க கூட வரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ யாரோட வந்த? என் சந்தோஷ் அண்ணா கூட வந்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. இனிமே தினமும் கம்பெனிக்கு வரதும் வீட்டுக்கு போறதும் என்னோட தான் இருக்கணும். சாயந்தரம் எனக்காக வெயிட் பண்ணு, நாம ஒன்னா போலாம். நான் வரமாட்டேன். அவள் ஒரு வார்த்தையில் கூறிவிட அபிமன்யு அவள் அருகே சென்றவன், உங்ககிட்ட விருப்பம் கேட்கல, இது என்னோட ஆர்டர். சோ வெயிட் பண்ணு, நான் கூட்டிகிட்டு போறேன். குருவம்மா, இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பாய். ஐயோ, ஏன் இப்படி என்ன குருவம்மான்னு சொல்றீங்க? எனக்கு அந்த பேர் பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. குருவம்மா, குருவம்மா. அவன் கதவை தாண்டி சென்று விட்டான். போயா ராட்சசா, இவங்கிட்ட முடியல. மலர் விழி தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தாள். அவள் தோளில் அப்போதுதான் மல்லி வந்து உட்கார்ந்தாள். ராணி, நலமாக உள்ளீர்களா? மல்லி, நீ எங்கே சென்றாய்? நான் எங்கும் செல்லவில்லையே, உங்களோடும் ராஜாவோடும் தான் இருக்கிறேன். ராஜாவா? அப்போ அந்த ராட்சசனோட தான் நீ ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியா? ஆமாம் ராணி.
குரு கூறியுள்ளார். அவர் நன்றாக இருந்தாலே நீங்கள் நலமோடு வாழ்வீர்களாம். அதனால் அவரை பாதுகாக்கும் பணியை நான் செய்கிறேன். நீ சொல்றது கொஞ்சம் உண்மைதான். எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அவரே முன் வந்து காப்பாத்துறாரு. அந்த விஷயத்துல நல்லவர் தான். ஆனா மத்த விஷயத்துல அவரோட நடவடிக்கை கோபத்தை தருதே. அப்படி என்ன ராஜா உங்களை கோபப்படுத்தி விட்டார்? உனக்கு தெரியாதா? ஒரு அன்பான வார்த்தையை கூட அவர் வாயில இருந்து வாங்க முடியல. அது மட்டுமா, மாலினி அக்கா கிட்ட பேசும் அன்பான வார்த்தையை கூட நான் கேட்டதில்ல. எப்போது ஏதாவது ஆர்டர் போடுறது மட்டும்தான் அவரோட வேலை. ராணி, ஏன் ராஜாவை பற்றி இத்தனை குறை? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் அவரும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை உங்களிடம் எதிர்பார்க்கலாம். அதை நீங்கள் தரலாம் தானே? என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? ராணி, நீங்கள் நகரத்து வாழ்வை வாழ ஆரம்பித்து விட்டீர்கள். அதனால் எங்கிருக்கும் பெண்களைப் போல நடந்து கொள்ளுங்கள். நான் கேள்விப்பட்டவரை இங்குள்ள பெண்கள் ஆணிடம் அன்பை பல மடங்கு கொடுத்து அதைவிட அதிகமாகவே திரும்ப பெறுகின்றனர். அதனால் இந்த கோபம் வேண்டாம். உங்களுக்கு அன்பு காட்ட நான் சொல்லியா தர வேண்டும்? நான் கோபப்படவில்லை. கோபம் உள்ளது போல நடிக்கிறேன். என் மனம் அவர் பக்கம் சாய்ந்து விட்டது. அவ்வளவுதான். பிசினஸ் நோக்கத்தோடு என்னை கல்யாணம் செய்த அவருக்கு இந்த வாழ்வை முறித்துவிட எவ்வளவு நேரமாகும்? அதுவும் இந்த நகரத்தில் பிரிவதற்கு நிறைய சட்டங்கள் வேறு உள்ளதாம். என்னால் எந்த வழியையும் தாங்க முடியாது. அதனால் நான் இப்படி இருப்பதே நல்லது. ராணி, மல்லி, இனி அவரை பற்றி பேசாதே. சரி, ஆனால் என்னுடைய ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இனி நான் பேச மாட்டேன். என்ன சொல்லு? உங்களுக்கு ராஜாவை பிடித்திருக்கா இல்லையா? இதற்கு என்னிடம் பதில் இல்லை. நீ போகலாம். ராணி, கூறுங்கள். மல்லி, இங்கிருந்து போ. மலர்விழி அவளை மறுத்துவிட்டு ஜன்னல் முன் நின்றாள். மல்லி அங்கிருந்து சென்று விட்டாள். அபிமன்யு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர்களின் திட்டத்தை ஒருமுறை சரிபார்த்து விட்டு அவர்களுக்கான அடுத்த கட்ட ஐடியாவை கொடுத்தான். வேலையில் மூழ்கி அவனுக்கு நேரம் சென்றதே தெரியவில்லை. மலர்விழி சந்தோஷ் கேபினில் சென்று பார்க்க அங்கே அவன் இல்லை. எப்படி இருப்பான்? காலையிலேயே அபிமன்யு கொடுத்த வேலையை முடிக்க இரண்டாவது கம்பெனிக்கு சென்று விட்டான். எப்படி வீட்டிற்கு செல்வது என்று தெரியாமல் அவள் நின்று கொண்டிருந்தாள். அலைபேசி இருந்தால் அதன் மூலம் அழைப்பு விடுத்திருக்கலாம். ஆனால் அவளிடம் எதுவுமே இல்லை. ஏதோ யோசித்தவள் அபிமன்யு கேபின் அருகே சென்றாள். உள்ளே இருந்த ராம் ஃபைலை புரட்டி கொண்டே வந்தான். எதிரே இருந்து அவளை பார்த்தவன், மேடம், இங்க என்ன பண்றீங்க? அவரை பார்க்கணும். சார் மீட்டிங்ல இருக்காரு. ஒரு நிமிஷம், இதோ சொல்லிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நான் வெயிட் பண்றேன். உங்களை காத்திருக்க வச்சா என் வேலை போயிடும் மேடம். இருங்க வரேன். அவன் உள்ளே சென்று விட்டான். மேடம், சார் உங்களை கீழே வெயிட் பண்ண சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாராம். சரி. மலர்விழி கீழே அவனது கார் அருகே சென்று நின்றாள். அபிமன்யு மீட்டிங் முடித்துவிட்டு கீழே வர அவள் இரு கையை கட்டி கொண்டு நின்றிருந்தாள். அவள் அருகே வந்தவன், குருவம்மா, குருவம்மா. திரும்பி நின்றவளுக்கு அவனது குரல் தெளிவாக கேட்டது. என்ன அப்படி கூப்பிடாதீங்க. போதும், வா போலாம். எனக்கு நேரம் இல்ல. முன்பக்கம் ஏறினான். பின்னே ஏற சென்ற அவளை முன் சீட்டில் அமர கை காட்டினான். கார் சீராக சென்று கொண்டிருந்தது. என் கூட வரமாட்டேன்னு சொன்ன, ஆனா எனக்காக காத்திருந்த போல. ஆமா, சந்தோஷ் நான் கேபின போய் பார்த்தேன். அவர் இல்ல. அப்புறம் என்ன பண்றது? ஏன் போன் பண்ணிருக்கலாமே. அது இருந்தா பண்ணிருக்கலாம். என்கிட்ட இல்லையே. உன் அண்ணன் இல்ல, அதனால என்னோட வர. ஆமா, நீ எப்பவுமே இப்படித்தான் பேசுவியா? இல்ல, உங்ககிட்ட மட்டும் இப்படி பேசுறேன். அவன் பேசவே இல்லை. கார் வீட்டு முன்பு வந்து நின்றது. நான் கம்பெனி விஷயமா இன்னைக்கு ராத்திரி அமெரிக்கா போறேன். அம்மா கிட்ட சொல்லிடு. சரி, ஆனா எப்போ வருவீங்க? நான் வந்தா உன்னோட சுதந்திரம் போயிடும். அதனால வர 2 மாசம் 3 மாசம் ஆகலாம். ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம். அவ்வளவு நாட்களா? நான் போறது உனக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் இந்த அக்கறையான நடிப்பு? நீங்க எங்கேயோ போங்க, எனக்கு என்ன வந்தது? முகத்தை திருப்பிக் கொண்டு காரை விட்டு இறங்கி உள்ளே சென்றாள். கொஞ்சமாவது அக்கறையா பேசுறாரா பாரு. இதுல இந்த மல்லி அவருக்கு பறிஞ்சு வேற பேசுறா. மலர்விழி நடையே அவளது கோபத்தை உணர்த்தியது. அவளை பார்த்தவன் கம்பெனியை நோக்கி சென்றான். விஸ்வா கையில் கட்டு போட்டு இருக்க, சைந்தவி தலையில் கூட அடிபட்டு பெரிய கட்டு போடப்பட்டு இருந்தது. அப்பொழுதும் அபிமன்யுவை பழிவாங்க ஏதாவது ஒரு திட்டத்தை மனதில் தீட்டிக் கொண்டே இருந்தாள். இது நடுவே அவன் அமெரிக்கா செல்லும் செய்தி அவளது காதை வந்து சேர மனதில் சரியான திட்டத்தை தீட்டி விட்டாள். விஸ்வா, இந்த திட்டம் சரியா நடந்துருச்சுன்னா அந்த அபிமன்யோட வாழ்க்கை நம்ம கையில. அவன் கட்டிய பிசினஸ் கோட்டையை தகர்த்திடலாம். இதுவரை தோற்று போகாதனா இனிமேலும் தோற்க மாட்டேன். சந்தவி, அவனை சாதாரணமா எடை போட்டாத. எந்த திட்டத்தை திட்டினாலும் ஒரு முறைக்கு 100 முறை யோசி. நான் நல்லா யோசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இதை செய்ய போறேன். நீ கவலைப்படாத. இந்த விஷயத்துக்கு பிறகு என்னை ஏண்டா பகைச்சுக்கிட்டோன்னு அவன் தினமும் வருந்தனும்.
வெற்றியின் சந்தோஷம் தெரியும் முகத்தில் தோல்வியின் சுவடை பார்ப்பேன். அவளது விழியில் பழிவாங்கும் எண்ணம் இருந்தது. அத்தியாயம் 34. அதிகாலை அலாரம் அடிக்க சோம்பல் முறித்துக் கொண்டே கண் விழித்தாள். எழுந்தவள் அலாரத்தை நிறுத்திவிட்டு ஜன்னல் வழியே பனி பொழியும் விடியலை பார்த்தாள். தோட்டத்தில் மலரின் இதழ்கள் பூக்க தயாராக பனியின் சிறு துளிகள் மலரின் மேல் அழகாக படர்ந்திருந்தது. இந்த அழகான நிகழ்வை அவளுடைய நினைவில் பதிந்து கொண்டாள். அங்கிருந்து அகன்றவள் அடுத்ததாக உடற்பயிற்சி செய்ய கொஞ்ச நேரத்தில் வர்ஷினி அவளோடு வந்து இணைந்து கொண்டாள். குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங் வர்ஷினி. என்ன துரை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது? வர்ஷினி கேட்க, நேத்து தான் சொல்லி தந்தாங்க, இன்னும் நிறைய வார்த்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சீக்கிரமா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க. நான் டம்மி பீஸ் ஆயிடுவேன். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா இந்த வீட்டுல ரொம்ப மோசமா இங்கிலீஷ் பேசுற ஒரே ஆள் நான் தான். சின்ன வயசுல அதுக்காக அண்ணா கிட்ட செம்மையா திட்டு வாங்கி நாட்கள் கூட இருக்கு. ஏன் ஒரு நாள் இரவு முழுக்க காதை திருகி சொல்லி கொடுத்தான். அதுல இருந்து அண்ணாவை கண்டாலே ஓடி போயிடுவேன். இப்போ காலேஜ் போறேன், அதனால இப்ப திட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, அண்ணா அறையில இருக்காரா என்ன? உனக்கு தெரியாதா? அவர் தான் அமெரிக்கா போயிருக்காரே. அமெரிக்காவா? ஆமா, ஊருக்கு தானே போயிருக்காரு. அதுக்கே எப்படி பாக்குற? உன்ன மாதிரிதான் அத்தையும் இந்த விஷயத்தை கேட்டு சோகமாயிட்டாங்க. அப்படி என்ன அந்த அமெரிக்காவில இருக்கு? அண்ணி, அண்ணா அமெரிக்கா போனா வர்றதுக்கு குறைஞ்சது 2 வருஷமாவது ஆயிடும். உங்ககிட்ட எப்போ வருவேன்னு சொல்லலையோ? சொன்னாரு, ஆனா அவர் சும்மா சொல்றாரோன்னு நினைச்சேன். நிஜமாவே வர தாமதமாகுமோ? அவ்வளோ நாளா அங்க என்ன செய்ய போறாரு? எனக்கும் அதை பத்தி தெரியாது அண்ணி. ஆனா சீக்கிரம் வரமாட்டாரு. குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகும். பேசாம நீங்களும் அவரோட போயிருக்கலாம். அதை பத்தி அப்புறம் பேசலாம். இன்னைக்கு எனக்கு லீவு, அதனால நாம எங்கேயாவது வெளியில போலாமா? வாய்ப்பே இல்ல. அண்ணா ஊர்ல இல்லாத சமயத்துல எங்கேயும் போக கூடாது. நாம வீட்டுலதான் இருந்தாகணும். என்ன வீட்டிலா? ஆமா அண்ணி, பேசாம ரெடியாகி வாங்க. நான் என்னோட போட்டோ அப்புறம் பழைய பொருட்கள் எல்லாத்தையும் காட்டுறேன். அதெல்லாம் எங்க இருக்கு? அண்ணா இருக்கிற தளத்திற்கு மேல் தளத்துல. அங்க நான் கூட போனதில்ல. வாங்க போலாம். சரி போலாம். சூப்பர் நீ வாங்க. அவளை கைப்பிடித்து அழைத்து சென்றாள். இருவரும் அறைக்கு சென்றனர். கோதை டைனிங் டேபிளில் அமர்ந்து ராஜகோபாலுக்கு பரிமாறி கொண்டிருந்தார். அப்போதுதான் சந்தோஷ், ராம் இருவரும் உள்ளே வந்தனர். ஹாய் அங்கிள். வாங்கடா, வந்து சாப்பிடுங்க அவர் அழைக்க. இல்ல வேண்டாம், சந்தோஷ் மறுக்க ராம் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து விட்டான். இன்னைக்கு என்ன ஆபீஸ் போகாம வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ஆபீஸ் போக தான் கிளம்பணும். அபி இந்த பார்சல மலர் கிட்ட கொடுக்க சொன்னான். அதை கொடுத்துட்டு போவே வந்தேன். அவர் அதை கொடுக்க வந்தாரு. ஆனா நான் அம்மா வச்சு சாம்பாரை இட்லி தொட்டு சாப்பிடதான் வந்தேன். அதனால நீங்க சாம்பாரை ஊத்துங்கம்மா. ராம் தட்டையை காட்ட கோதை சிரிப்போடு அவனுக்கு பரிமாறினார். இவர்கள் பேசும் போதே மலர்விழி, வர்ஷினி இருவரும் கீழே இறங்கி வந்தனர். வாங்கண்ணா. இருவரும் சந்தோஷ் அருகே வந்தனர். கையில் இருந்த பார்சலை அவள் கையில் கொடுத்தான். இந்தா, உங்ககிட்ட உன் புருஷன் கொடுக்க சொன்னது. என்னது, அண்ணா கொடுத்ததா? அண்ணி, பார்சலை பிரிச்சு பாருங்க அவள் கேட்க மலர்விழி பிரித்தாள். உள்ளே பிளாக் நிற ஐபோன். அதை பிரித்த 1 நிமிடத்தில் அலைபேசி சினங்க ஆரம்பித்தது. அழைப்பை ஏற்றவள், ஹலோ. ஹாய் குருவமா. யாருடைய அழைப்பு என புரிந்து விட்டது. நான் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அனைவரும் இவள் முன்பு நிற்பதை கண்டவள் பதில் கூறாமல் சிரித்து கொண்டே நின்றாள். போன் இல்லைன்னு சொன்னேன், அதான். ஏதாவது ஆபத்துனா எனக்கு இல்லைனா சந்தோஷுக்கு போன் பண்ணு. இதுல பேர் போட்டு நம்பர் பதிவு செய்து வச்சிருக்கேன். வேற ஏதாவது தெரியலன்னா வர்ஷினி கிட்ட கேளு, சொல்லுவா. அப்புறம் என்ன குருவம்மா, என்கிட்ட சொல்ல வேற ஏதாவது இருக்கா? வேறையா? அவள் பேசுவதை புரிந்து கொண்டவன், ஓகே பாத்துரு குருவம்மா, நான் நேரம் இருந்தா திரும்ப போன் பண்றேன், பாய். அபி அழைப்பை துண்டித்து விட்டான். வர்ஷினி அவளை டைனிங் டேபிளுக்கு அழைத்து சென்றாள். ராம் சாப்பிட்டு முடித்தவன் சந்தோஷோடு ஆபீஸ் சென்று விட்டான். இன்று ஞாயிறு, கம்பெனிக்கு விடுமுறைதான். ஆனால் இவர்களுக்கு விடுமுறை இல்லை. இருவரின் குழுவும் இந்நேரம் கம்பெனிக்கு வந்திருப்பார்கள். அவர்கள் தான் தாமதமாக செல்கின்றனர். ராஜகோபால் காலையிலேயே நண்பரை பார்க்க சென்று விட்டார். இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த வீட்டின் 3ஆம் தளத்திற்கு சென்றனர். வர்ஷினி கொண்டு வந்த சாவியால் அந்த அறையை திறந்தாள். இருவரும் உள்ளே சென்றனர். வர்ஷினியே முதன்முறை இப்போதுதான் உள்ளே வருகிறாள். ஏ வர்ஷ், என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு? அண்ணி, ரொம்ப வருஷமா பூட்டியே இருக்குல்ல, அதனாலதான் இப்படி இருக்கும். சரி, இங்க என்ன தேட போறோம்? எனக்கு ஒரு ஆல்பம் வேணும் அண்ணி, அதைத்தான் நான் தேட போறேன். நீங்களும் உங்களுக்கு வேண்டியது தேடுங்க, ஏதாவது கிடைக்கும். சரி வா பார்க்கலாம். இருவரும் வேறு பக்கம் தேட ஆரம்பித்தனர். மலர்விழி அங்கே இருந்த உடைகளை பார்த்தாள். அதன் பிறகு பக்கத்தில் இருந்த அட்டை பெட்டியை பார்த்தாள். அதை திறக்க ஒரே தூசி படிந்த போட்டோக்கள்.
அதன் உள்ளே அபிமன்யுவின் ஆள் உயர போட்டோ அருகே அவன் நிறத்திற்கு ஏற்றால் போல அழகிய பெண் நின்றிருந்தாள். அவளது கையில் பூங்கொத்து. அவன் தோளில் கை போட்டு நின்றிருந்தாள். முகம் மட்டும் தெளிவாக தெரியவில்லை. அந்த படத்தை எடுத்தவள் கையில் கண்ணாடி குத்தி விட்டது. அதையும் பொருள்படுத்தாமல் போட்டோவை கையில் எடுத்தாள். அந்த புகைப்படமும் வீணாக இருந்தது. அந்த பெட்டியை அலசி பார்த்தவளுக்கு கடைசியாக நிறைய கேசட் நிறைந்த சின்ன பெட்டி கிடைத்தது. அதை கையில் எடுத்துக்கொண்டாள். அடுத்த பெரிய அலமாரி இருக்க அதை திறந்து பார்த்தாள். உள்ளே புடவைகளும் விலை உயர்ந்த நகைகளும் இருந்தது. நகைகளுக்கு நடுவே சின்ன டைரி இருந்தது. அதையும் கையில் எடுத்துக்கொண்டாள். ஆல்பத்தை தேடிக் கொண்டிருந்த வர்ஷினிக்கு ஒரு வழியாக ஆல்பம் கிடைத்து விட்டது. அண்ணி, சொல்லு வர்ஷினி. வாங்க போலாம், ஆல்பம் கிடைச்சிருச்சு. ஆனா நான் தேடுறது கிடைக்கலையே. என்ன தேடுறீங்க? யோசனை செய்தவள், அண்ணா போட்டோவை தேடுறீங்களா? அதெல்லாம் இங்க இருக்கு. அவள் கை காட்ட மலர் விழி அங்கே சென்றாள். அங்கிருந்த புகைப்படம் எல்லாம் பழமை என்று அப்பட்டமாக காட்டிவிட்டது. ஏனென்றால் போட்டோவில் இருக்கும் சிரித்த முகம் இன்று மறந்தும் அவளிடம் காண முடியாது. வர்ஷினி, இத்தனை நல்ல போட்டோ இருக்கும்போது ஏன் அவர் உருன்னு இருக்கிற போட்டோவை நடுவு கூடத்துல மாட்டி வச்சிருக்கீங்க? நாங்க இதெல்லாம் பண்ணல அண்ணி. அண்ணாதான் இந்த போட்டோவை இங்க கொண்டு வந்து போட்டுட்டாரு. நமக்கு தேவையில்லாத வேலை, வாங்க கீழே போலாம். உனக்கு தேவையில்லைதான், ஆனா எனக்கு தேவை. அதனால இந்த போட்டோவை பிடி. அவள் கையில் இருந்த 3 போட்டோவையும் எடுத்துக்கொண்டு மலர் விழி கீழே இறங்கினாள். புகைப்படத்தை அவளது அறையில் வைத்துவிட்டு வர்ஷினி தன் அறைக்கு சென்று விட்டாள். எடுத்து வந்த டைரியை படித்தாள். கூடி இருந்த அனைவரும் கரகுலி எழுப்ப மேடையின் ஆரம்ப படிக்கட்டை தொட்டு வணங்கி மேலே சென்றாள். அவளுக்கான விருது வழங்கப்பட்டது. புன்னகையோடு அதை ஏற்றுக்கொண்டு கீழே இறங்கினாள். அந்த அழகி, பால் நிறம், நிமிர்ந்த நடை, கண்களில் அத்தனை சந்தோஷம். அவளது சிரிப்பில் நினைத்ததை முடித்துவிட்டோம் என்கிற சந்தோஷம். சூப்பர் அதிதி. அவளை கட்டி அணைத்துக் கொண்டான் 6 அடி ஆனவன். அவனுக்கு நன்றி தெரிவித்து விட்டு விடை பெற்றாள். 20 தாண்டாத அபிமன்யு தொலைக்காட்சியில் கிரிக்கெட்டை பார்த்து கொண்டிருந்தான். அவனை விட சிறிய தங்கையான வர்ஷினியை தலையில் கொட்டி அழுகையில் விட்டிருந்தான். அவளை சமாதானப்படுத்த முடியாமல் கோதை புலம்ப, அபி, பெண் குரல் கேட்ட உடனே சோஃபாவில் இருந்து எழுந்தவன் தன் அக்கா முன்பு நின்றான். பாப்பாவை அடிச்சியா? இல்லக்கா, உன்னை கிரிக்கெட் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என் பேச்சை மீறி நடக்கிற? இனி என் கூட பேசாத. அவள் செல்ல, சாரிக்கா, இனிமே கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. அபி, நீ தி கிரேட் பிசினஸ் மேன் ஆகணும். நம்ம கம்பெனி எப்பவுமே நம்பர் 1 தான். உன்னோட படிப்பு முடிஞ்ச உடனே நீதான் எல்லாத்தையும் பாத்துக்க போற. அத மனசுல வச்சுக்கிட்டு உன்னோட திறனை வளர்த்துக்க. நான் வாங்கியதை விட நீ அதிகமா விருதுகளை வாங்கி நம்ம கம்பெனியை இந்த உலகம் வர கொண்டு போகணும். நான் சொல்றது புரியுதா? உன்னோட கனவை நான் நிறைவேற்றுவேன்கா. ஆனா நீ எங்களோட தானே இருப்ப. உன்னோடதான் இருப்பேன் அபி. அபி தன் அக்காவை அணைத்து கொண்டான். ஓகே, உனக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குதானே, போய் படிப்போ. ஓகேக்கா, பாய். அவள் கன்னத்தில் முத்தம் வைத்த அபிமன்யு அறைக்கு சென்றான். அத்தியாயம் 35. அதிதியோடு நான் என் குடும்பம் சந்தோஷமாக இருந்தோம். எங்களை நிம்மதியை கெடுக்கவே அவன் அதிதி வாழ்வில் நுழைந்தான். என் நண்பர்களோடு வெளியூர் சென்று திரும்பிய எனக்கு கிடைத்த செய்தி என் அக்கா இறந்து விட்டாள் என்பதே. கடைசியாக அவளது முகத்தை பார்க்க கூட முடியவில்லை. ஐயோ, என்னது, நடுவுல வரும் பக்கத்தை காணாமே. அவள் அந்த டைரியை புரட்டி பார்த்தாள். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. என்ன இது, தலையும் புரியாம வாழும் புரியாம இருக்கு. இந்த கேசட்டை கேட்டு பார்க்கலாமா? ஆனா இதை எப்படி போட்டு பார்க்கறது? அவள் யோசித்துக் கொண்டே இருக்க அறையின் கதவு தட்டப்பட்டது. கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. கதவை திறந்து மாலினி தான் வந்தாள். பாப்பு, எப்படி இருக்க? அக்கா, நல்ல வேளை நீ வந்துட்ட. முதல்ல உள்ள வா. அவளை இழுத்து பக்கத்தில் உட்கார வைத்தாள். என்னடி? அக்கா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இந்த கேசட்டை எப்படி போடுறதுன்னு சொல்லித்தாயேன். பாப்பு, நான் உன்னை பார்க்க ஆசையா வந்தா நீ என்ன வந்த உடனே வேலை வாங்குற? அக்கா, கோவிச்சுக்காத. நீ வந்தது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. பிளீஸ், எனக்காக. அவள் முகத்தை சுருக்கி கூற கேசட்டை வாங்கி பார்த்தவள் அவளது கையில் இருந்த டைரி மீது கண் பதித்தாள். பாப்பு, என்ன இதெல்லாம்? அக்கா, இது அவரோட டைரின்னு நினைக்கிறேன். அவர் அக்கா அதிதி பத்தி எழுதியிருக்காரு. ஆனா ஒரு பக்கம் மட்டுமே இருக்கு. இன்னும் நிறைய பக்கங்கள் இல்ல. அதான் இந்த கேசட்ல ஏதாவது இருக்குமான்னு பாக்குறதுக்காக நினைச்சேன். அதிதி பத்தி உனக்கு யார் சொன்னது? வர்ஷினி தான்க்கா. ஆனா அவங்கள பத்தி கேட்டா இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அதான் இந்த டைரியில ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். அவளது கை பற்றி, உனக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது. அந்த டைரியை கொடு. அக்கா, அப்போ உங்களுக்கும் அதிதி பத்தி தெரியுமா? எனக்கு சொல்லுங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு.
பாப்பு, வேண்டாம், இந்த பேச்சை இத்தோட விட்டுடு. அக்கா, எனக்கு தெரிஞ்சு ஆகணும், சொல்லு. சரி, சொல்றேன். ஆனா இது உனக்கு தெரிஞ்சதுன்னு நீ அபிகிட்ட சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னு இந்த கதையை சொன்னா உனக்கு புரியும். மலர்விழி அமைதியாக மாலினி கூறினாள். அதிதினா அபிக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவுனா அவங்க அம்மாவோட 1000 மடங்கு அவளை பிடிக்கும். ஏன்னா அவனை சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டது. ஏன், அவங்க கிட்ட கூட ரொம்ப பாசமா நடந்துக்குவான். அவங்க அப்பா பிசினஸ் எல்லாத்தையும் அவதான் பாத்துக்கிட்டா. அப்போ எங்களோட காலேஜ் ஃபைனல் இயர் எக்ஸாம். இப்ப பாக்குற அபிமன்யு அப்போ இல்ல. அவன் எல்லார்கிட்டையும் பாசமா இருப்பான். நாங்க எக்ஸாம் முடிச்சிட்டு வந்தோம். அப்போதான் அதிதி வளர்ந்து வர்ற தொழிலாளர்களுக்கான விருது வாங்கினா. அப்போ கர ஓசையில் கீழே இறங்கி வந்தவள் இடையோடு வளைத்து பிடித்து வந்தான் அந்த ஆடவன். இருவரின் விழிகளும் சந்தோஷத்தில் மின்னியது. அவர்களை சுற்றி இருந்த மீடியா மற்றும் பத்திரிகையிடம், சார், நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்கன்னு கேள்விப்படுறமே, அது உண்மையா? எஸ், நானும் அதிதியும் 2 வருஷமா காதலிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆறடி ஆடவன் கூற, அருகே புன்னகையோடு நின்ற அவள், எஸ், நானும் அஜித்தும் சீக்கிரமே திருமணம் செய்து கொள்ள போறோம். மேம், உங்க அப்பாவுக்கு இவங்களுக்கும் எதிரி தானே இவரு. அப்போ உங்களது திருமணம் எப்படி நடக்கும்? ஏன் நடைபெறாது? எதிரிகள் சம்மந்தி ஆகக்கூடாதா? இதுக்கு மேல கேள்வி கேட்காதீங்க, நாங்க கிளம்புறோம். இருவரும் சென்று விட அஜித்தின் கார் ராஜகோபால் வீட்டின் முன்பு நின்றது. அதிதி கீழே இறங்கி அவரிடம் விடைபெற்று உள்ளே செல்ல ராஜகோபால் கோபமூர்த்தியாக நின்றிருந்தார். அருகே கோதை அபிமன்யு நின்றிருக்க அதிதி உள்ளே சென்றவளை ஒற்றை குரலில் நிறுத்தினார். எஸ் டாடி. என்ன கருமம் அதெல்லாம்? அவர் போட்டோவை தூக்கி எறிந்து கேட்க, பார்த்தா தெரியல, நானும் அஜித்தும் காதலிக்கிறோம். அவரை தான் நான் கல்யாணம் செய்துக்க முடிவு எடுத்திருக்கேன். அதிதி, என்ன பேசுற? அவன் நம்மளோட எதிரியோட பையன். அவனை காதலிக்கிறதே தப்பு. இதுல கல்யாணம் செய்ய போறேன்னு வேற சொல்ற? டாட், உங்களுக்கு வேண்டுமானா அவர் எதிரியா இருக்கலாம். ஆனா நான் அவரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அதிதி, அவனை மறக்கிறது தான் உனக்கு நல்லது. அவனோட நெஜ முகம் தெரியாம காதல் கல்யாணங்கள்லாம் நீ பேசுற. டாட், அவர் எங்கிட்ட நடிக்கல. என்ன உண்மையாவே காதலிக்கிறாரு. காதலாவது மண்ணாங்கட்டியாவது. இந்த நினைப்பெல்லாம் மறந்துட்டு வேலையை பாரு. அவனுக்கு உனக்கும் எப்பவுமே ஒத்து வராது. டாட், உங்க முடிவு நீங்க சொல்லிட்டீங்க. என்னோட முடிவை கேட்டுட்டு போங்க. நான் அஜித்தை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதான் என்னோட முடிவு. ராஜகோபால் அவளை அறைந்தே விட்டார். அடுத்த அடி வாங்கும் முன்பு அபிமன்யு அரணாக வந்து நின்றான். அப்பா, என்ன பண்றீங்க? அவனை மறந்துட்டு வாழ்வதா இருந்தா இங்க இருக்க சொல்லு. இல்லனா அவ்வளவுதான். கையை காட்டி மிரட்டி விட்டு செல்ல கோதை மகளை வந்து கட்டி கொண்டாள். அக்காவின் கண் துடைத்தான் அபிமன்யு. அதிதி அழுது கொண்டே அவள் அறைக்கு சென்றாள். அபிமன்யு ஏதோ யோசித்தவன் அதிதி அறைக்கு சென்றான். கதவு திறந்தே இருக்க அவளை கண்டவனுக்கு ஒரு நொடி உயிரே நின்று விட்டது. கையை கிழித்து கொண்டு படுக்கையில் ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்து கிடந்தாள். அக்கா, அவளை மடியில் போட்டவன், அக்கா என்ன பாரு, அவளது கன்னத்தை தட்டினான். அதிதி மயக்கத்தில் இருந்தாள். அம்மா, கத்தி கொண்டே அவளை கையில் ஏந்தி கொண்டு கீழே சென்றான். கோதை ரத்தம் சொட்டும் மகளை பார்த்தவுடன் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டார். அவளை காரில் பின்னே கிடத்த கோதை அவளது தலையை தாங்கியபடி உட்கார்ந்தாள். கார் அதிவேகத்தில் மருத்துவமனை நோக்கி பறந்தது. மருத்துவர்கள் அவளை பரிசோதித்து விட்டு வந்தனர். டாக்டர், என்னோட அக்கா எப்படி இருக்கா? இப்போ ஓகே. கொஞ்சம் லேட் ஆகி இருந்தாலும் அவங்கள காப்பாத்தி இருக்கவே முடியாது. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. மயக்கம் தெளியட்டும், போய் பார்க்கலாம். ஓகே டாக்டர். அவர் சென்றவுடன் அபிமன்யு தன் இரண்டாவது அம்மாவான அதிதி கையை பிடித்தவாறே அமர்ந்தான். மயக்கத்தில் இருக்கும் அவளிடம் மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தான். அக்கா, ஏன் இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்த? என்னை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? நினைவு தெரிஞ்சதுல இருந்தே நீதான் என்ன உன் அன்பால வளர்த்த. இன்னைக்கு என்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கு நான் தம்பி மட்டும் இல்ல, உன் ஆசைகளை நிறைவேற்றும் ஒரு தந்தையும் ஆவேன். எனக்கு தேவையானது செய்ய உனக்காக எதை வேண்டாலும் நானும் செய்வேன். அபி அவளது குரலோடு விரல்கள் இதமாக அவனது தலைமுடியை வருடி கொடுத்தது. அக்கா, கண்ணீரோடு அவள் முகம் பார்க்க, டேய், ஏன் அழற? நீ எப்போதும் அழக்கூடாது. இந்த அதிதி தம்பி கண்ணுல தண்ணீர் வரலாமா? நீதான் காரணம். ஏன் இப்படி தவறான முடிவு எடுத்திருக்க? என்னை பத்தி நினைச்சு பாத்தியா? நீ இல்லாம நான் என்ன ஆவேன்? அவன் பேசிக்கொண்டே செல்ல அஜித் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். அவனை கண்டு அபியின் கையை விடுத்தாள். அக்கா, அவன் அழைப்பு கூட கேட்காமல் அஜித் பக்கம் திரும்பினாள். அதிதி, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் முன்பே கூறினேன். நீதான் நான் சொல்றதை எதுவுமே புரிஞ்சுக்கல. அவன் பேசிக்கொண்டே இருக்க அதிதி அவனை அணைத்து கொண்டாள். அவளது அழுகையை கட்டுப்படுத்த
முதுகை ஆதரவாக தடவி கொடுக்க அபி அங்கிருந்து வெளியே வந்தான். கோதை ஒருபுறம் அழுது கொண்டிருந்தாள். மா, அவள் அருகே வந்தவன், அபி, உங்க அக்காவை இப்பவே அவனோட போக சொல்லிடு. அவ வீட்டுக்கு வந்தாலும் உன் அப்பா கொலை செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அம்மா, என்ன சொல்றீங்க? நாம இங்க இருந்து போலாம் அபி. என் பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா போதும். இன்னைக்கு கையை அறுத்துக்கிட்டவ நாளைக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்குவா. அதனால வா, நாம போலாம். அன்னையின் பதிலை கேட்டவன் கண்ணாடி வழியே தன் அக்காவை பார்த்தான். அஜித்தின் தோள் மீது சாய்ந்து கொண்டு இருந்தாள். அவளை பார்த்துவிட்டு கோதையை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். ராஜகோபால் அமர்ந்திருந்தார். அதிதி எங்க? அவ ஹாஸ்பிட்டல் இருக்கா. பதில் கூறிவிட்டது போல கோதை நடக்க அவளை கன்னத்தில் ஒரு அறை விட்டார். பா, அம்மாவையே அடிக்கிறீங்க? நான் சொல்றேன், அதிதிய அவரோட சேர்த்து விட்டுட்டோம். அவ விரும்பி அவரையே அவ கல்யாணம் பண்ணிக்க போறா. ஹபி, நான் சொன்னதை மீறி ஏன் அப்படி செய்த? அப்பா, உங்களை விட எனக்கு என்னோட அக்கா சந்தோஷம்தான் முக்கியம். அதனாலதான் அப்படி பண்ணேன். அவளுக்கு வக்காலத்து வாங்குற யாரும் இங்க இருக்க வேண்டாம். நீ வீட்டை விட்டு வெளியே போலாம். என்னங்க, நம்ம பையனை வெளியில போக சொல்றீங்க? ஆமா, அவன் எடுத்த முடிவு தப்புன்னு அவனுக்கு தெரியணும். அவன் அக்காவை சேர்த்து வச்சாருல்ல, போக சொல்லு. என் கண்ணில் படக்கூடாது. நான் போறேன். நீங்களா அந்த வீட்டுக்கு வான்னு சொல்லாம நான் வரமாட்டேன். அபி அங்கிருந்து சென்று விட்டான். அத்தியாயம் 36. பட்ட வடிவ மேஜை மீது ஆவி பறக்க காஃபி இருக்க அதை அருந்த மனமில்லாமல் தொலைக்காட்சியை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அபிமன்யு. அவனை சுற்றி சந்தோஷ், தர்ஷன், மாலினி மூவரும் அமர்ந்திருந்தனர். ஏ மாலினி, அவங்கிட்ட பேசு, சந்தோஷ் கூற. இரு, பேசுறேன். அபி அவன் தோளில் கை வைக்க, சொல்லு மாலு. டேய், எவ்வளோ நேரம்தான் இந்த வீடியோவே பாப்ப? அதான் அதிதிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சே, அதுக்கு மேல வருத்தப்பட்டு என்ன மாற போகுது? நான் வருத்தத்தோட இந்த வீடியோவை பாக்குறேன்னு நினைக்கிறியா? எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அங்க அவளை பாரேன், கன்னத்துல குழி விழ எப்படி சிரிக்கிறான்னு. இந்த சிரிப்பை பார்க்கவே நானும் அம்மாவும் அவளை விட்டுட்டு வந்தோம். ஆனா என் மனம் அவளை நேர்ல பார்க்காம தவிக்குது. என் அக்கா கன்னத்துல குழி விழ சிரிக்கிறத பக்கத்துல இருந்து பார்க்க எனக்கு தான் கொடுத்து வைக்கல. அவளோட கல்யாணத்தை எவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தணும்னு நான் நினைச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா இப்படி அவளையே நேர்ல காண முடியாம போகும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவன் கண்கள் கலங்கி அழ. டே அபி, அழாத. அதிதியை பார்க்கணும் அதானே? வா, நம்ம இப்போதே போய் பார்க்கலாம். வேண்டாம் மாலு, இப்ப போய் நாம பார்த்தா அவளோட சந்தோஷம் போக கூட வாய்ப்பு இருக்கு. அவளோட நிம்மதியான வாழ்வே தான் எனக்கு முக்கியம். ஆனா அதிதி நீ வந்து பார்ப்பேன்னு நம்பியிருக்கலாமே. என்னோட வா, போலாம். நான் வரல. அதிதி என் பழைய அக்கா அல்ல, அஜித்தோட மனைவி. அதனால நாம போனா அஜித்தோட கோபம் இன்னும் அதிகரிக்கும். அதனால நாம போக வேண்டாம். ஆனா நீ இப்படி இருக்கிறது நல்லது இல்ல. 3 நாளா வீட்டிலே அடைஞ்சிருக்க. உன்னை நினைச்சு எங்களுக்கு கவலையா இருக்குடா. சிரித்த முகத்தோட வலம் வர்ற அபிமன்யு எங்களுக்கு வேணும். இப்ப மட்டும் என்ன, சிரித்துட்டு தானே இருக்கேன். வலியை புன்னகையில் மறைத்து கொண்டு கூற, இல்ல, பொய் சொல்லாத. நடந்தது கொஞ்சமா கடந்து வா. அதிதி எப்போதுமே உனக்கு அக்காவை மட்டுமே இருக்க முடியாது. அவளுக்குன்னு இப்போ அஜித் வந்துட்டான். தப்பா சொல்லாத. அதிதி என்னோட இன்னொரு அம்மா. எங்க அம்மா கையில சாப்பிட்டதை விட அதிதி கையில தான் சாப்பிட்டிருக்கேன். ஏன், அவ தலைகோதி மடியில படுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும். அப்படியெல்லாம் என்ன புரிஞ்சு கொண்ட என் அக்கா இப்போ இல்ல. என்னோட வலியை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அபி, எங்களுக்கு புரியுது. நீ வருத்தப்படக்கூடாது. நாம கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வரலாம். இங்க இருந்தா அதிதி பத்தி நினைச்சு நினைச்சு உன் மனச வருத்திக்குவ. எங்களோட வா. நான் எங்கேயுமே வரல. டேய் அபி, நீ எங்களோட வந்துதான் ஆகணும். உன்னை பத்தி நீ கவலைப்படாம இருக்கலாம். ஆனா எங்களோட நண்பரோட சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வா எங்களோட. சந்தோஷ் கண்டிப்போடு கூற, அபி உனக்கும் இப்ப ரிலாக்ஸ் இருக்கணும்டா. எங்களோட வா. தர்ஷனும் கூற, அவனிடம் ஒப்புதல் ஓசை வர நண்பர்களோடு வெளியூர் சென்றான். அவனுடைய வருத்தத்தை தொலைக்க இந்த பயணம் அவனுக்கு தேவைப்பட்டது. அழகிய மலை பிரதேசங்களும் அருவிகளும் அவனது மனதிற்கு இதமாக மாறி இருந்தது. நண்பர்களோடு சென்றவனுக்கு மனதின் பாரம் குறைந்து போயிருந்தது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார் போல. மலர்விழி நடுவே வாயை விட, ஆமா, ஆனா முழுசா கேளு. அவள் வாயை மூடிக்கொண்டாள். அனைவரும் ஏர்போர்ட்டில் வந்து இறங்க சந்தோஷின் அலைபேசி சினுங்கியது. அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். டே சந்தோஷ், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. ராஜகோபால் தான் அழைத்தார். என்னாச்சு? பேசுறதுக்கு நேரம் இல்ல, உடனே கிளம்பி வா. அவனையும் கூட்டிக்கிட்டு வா. அவர் அழைப்பை துண்டித்து விட சந்தோஷ் வரவழைத்த காரை அபி வீட்டிற்கு விட சொன்னான். டேய் சந்தோஷ், அப்பா என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்பா தான் இப்ப நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. கூட உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. ஒருவேளை அங்கிள் நம்ம அபிய மன்னிச்சிட்டாரோ? தர்ஷன் கூற, எதுவா இருந்தாலும் நல்லதா நடந்தா சரிதான், மாலினி கூறினாள்.
கார் அபி வீட்டின் முன்பு நின்றது. கேட்டை தாண்டி உள்ளே சென்றதில் இருந்து வரிசையாக வேலையாட்கள் என்றும் இல்லாமல் வருத்தத்தை முகத்தில் தாங்கிக் கொண்டு நின்றிருந்தனர். அபிமன்யு காரை விட்டு கீழே இறங்கிய அவனை நடு கூடத்தில் மாலையோடு இருந்த அதிதி புகைப்படமே வரவேற்றது. அக்கா, இதோடு போதும், நீ வாய மூடு. மலர்விழி தடுக்க, ஏ என்னாச்சு? இல்ல, இதற்கு பிறகு இதுல இருக்கு. அவரோட எழுத்துல வெளிப்பட்ட உணர்வை படிக்க விரும்புறேன். நான் படிக்கும் முதல் புத்தகம் இல்ல முதல் எழுத்து அவரோடது. அதனால நானே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நீ படி, நான் கீழே போறேன். மாலினி சென்று விட்டாள். மலர்விழி அவனது கையெழுத்து கொண்டு உணர்வை பிரதிபலித்த டைரியை படிக்க ஆரம்பித்தாள். மலர்கள் கோர்த்த மாலையை அவளது படத்திற்கு போட்டிருக்க, கோதை மகளின் படத்திற்கு கீழே அமர்ந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்க, வர்ஷினி என்ன நடக்கிறது என்று தெளிவாக தெரியாமல் இருக்க, ராஜகோபால் கையை கட்டி கொண்டு நின்றிருந்தார். அபி மெதுவாக நடந்து வர கோதை மகனை கட்டி கொண்டு அழுதாள். அபி, என் பொண்ணை என்னை விட்டு போயிட்டாடா. அதுவும் என்னாலதான். அந்த அஜித்தை நம்பி நாம மோசம் போயிட்டோம்டா. நாம அதிதியை கொலை பண்ணிட்டான். அவள் ஓவென அழ. அபி நடப்பது ஒன்றும் புரியாமல் இருக்க ராஜகோபால் அருகே வந்தவர், நான் அப்பவே சொன்னேன், என்னோட பேச்சை கேட்டியா? அவன் உன் அக்காவை கொலை பண்ணிட்டான். உன்னோட முட்டாள்தனமான அன்பாலதான் அவளை இழந்திருக்க. அப்பா, என்ன சொல்றீங்க? அபி, அவன் எப்படி கொலை செய்தான் தெரியுமா? அவளை அடிச்சு துன்புறுத்தி போதைப் பொருள் கொடுத்து சுயநினைவு இல்லாம அவளை தீ வச்சு கொளுத்தி இருக்கான். கடைசியில் அவளோட உடல் கூட கிடைக்காம சாம்பலாதான் வந்தா. எல்லாம் ஒன்னாலதான். அவர் கையை உயர்த்தி கூற, அபி ஏற்கனவே தாங்க முடியாத வேதனையில் இருந்தவன் அவர் கூறிய வார்த்தையில் அப்படியே ஒடுங்கி விட்டான். தன் உயிருக்கு உயிரான அக்காவின் பிரிவை தாங்க முடியாத அவனுக்கு அவளது இறப்பானது மேலும் வலியை தந்தது. அப்பா, என்ன சொல்றீங்க? என் பேச்சை கேட்காம நீ செய்த முட்டாள்தனத்தால விளைந்த விளைவு எது? அவர் அவனது சட்டையை பிடித்து கேட்க அபி உடைந்தே விட்டான். அப்பா, நான் எதுவுமே செய்யலப்பா. அவளோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் செஞ்சேன். நீ செய்தது அவளோட வேதனையின் தொடக்கம். எதிரியான அஜித்தை கல்யாணம் பண்ணி எப்படி சந்தோஷமா இருப்பா? அவன் அவளை பழி வெறியில கொடூரமா கொலை செஞ்சிருக்கான். அவனுடைய பழி உணர்வை அதிதியை வச்சு தீர்த்து கொண்டான். இந்தா, அவளோட ரத்தக்கறி படிஞ்ச துணி. இதுவும் அங்க இருந்து கிடைச்சதுதான். அவன் முகத்தில் தூக்கி எறிய ரத்தக்கரை படிந்த துணிகளை அணைத்து கொண்டு அபி அங்கேயே மண்டியிட்டு அழ ஆரம்பித்தான். அவனது கண்களில் நீர் வழிந்ததை விட இதயத்தில் இருந்து ரத்தம் வழிந்தது. அவனுடைய வாழ்வில் முக்கியமான இடத்தில் அதிதி இருக்கிறாள். அவள் தள்ளி சென்றதற்கே இதயம் வேதனையில் கனத்து போனது. ஆனால் இன்று அவள் உயிரோடு இல்லை என்பதை அவனால் மனதளவில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அபி அறைக்குள் ஓடி சென்றான். அறை முழுவதும் இருந்த அவளோடு சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை கீழே போட்டு உடைத்தான். பூஜாடி, தொலைக்காட்சி, டேபிள் என அனைத்தையும் கீழே போட்டு உடைத்தான். அவன் கத்தி அழும் சத்தம் அந்த அறையெங்கும் எதிரொலித்தது. கீழே நின்றிருந்த சந்தோஷ், தர்ஷன் இருவரும் அறை கதவை சென்று திறந்தனர். கதவு பூட்டி இருக்க கதவை உடைத்தனர். உள்ளே அபி தன் அன்னையாகி அக்காவின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னை தானே காயப்படுத்திக் கொண்டிருந்தான். கையில் ரத்தம் வழிந்தது. கால்களில் காயம் ஏற்பட்டு கண்ணாடி துண்டுகள் மேல் நின்றிருந்தான். ஒரு நொடி அவனை பார்த்து பதறி விட்டனர். அபி, ஏண்டா அப்படி எல்லாம் பண்ற? அவனிடம் எந்த பதிலும் இல்லை. அவனை வற்புறுத்தி இழுத்து சென்றனர். கோதை மகனின் நிலையை கண்டு மேலும் அழ ஆரம்பித்தாள். கண்ணாடி துண்டுகளின் வலியை விட அவன் இப்போது அனுபவிக்கும் வலி நரக வேதனையாக இருந்தது. அதிலும் அவளுடைய இறப்பிற்கு தானே காரணம் என்பது அவனை மேலும் வேதனைக்கு உள்ளாக்கியது. நாட்கள் கடந்து கொண்டே சென்றது. ஆனால் அபியின் நிலை மாறவில்லை. குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் பேசுவதையே நிறுத்திவிட்டான். அவனது அருகே அவனுக்கு மாளிகையாக மாறிவிட்டது. அபி யாரையும் பார்க்கவும் இல்லை, யாரையும் பார்க்க விரும்பவும் இல்லை. அறையிலேயே இருந்தவன் தன் நண்பர்களின் உதவியோடு தான் பழைய நிலையை அடைய ஆரம்பித்தான். அதிதி நினைவு வரவே கூடாது என்கிற எண்ணத்தில் அவளுடைய அறையிலேயே அனைத்து புகைப்படம், துணி எல்லாவற்றையும் தூக்கி வீசினர். அன்றிலிருந்து அஜித்தை தேடிக் கொண்டிருக்கிறான், தன் அக்காவை கொலை செய்தவனை பழி தீர்க்க. ஆனால் அஜித் இருக்கும் இடம் இன்னும் தெரியவில்லை. அவனை தேடிக்கொண்டே இருக்கிறான். என் வலிக்கு தீர்வு அவனுடைய உயிர். அவனது உயிரை எடுக்காமல் என் இதயமானது அமைதி கொள்ளாது. 3 புள்ளிகளை வைத்து அவன் நிறுத்தி இருக்க மலர்விழி விழி நீரானது அந்த தொடரும் புள்ளிகளோடு முற்றுப்புள்ளியாக வைத்தாள். இப்பொழுது அவளுடைய நினைவு அவன் பட்ட வேதனையை கண்முன் காட்டி சென்றது. அத்தியாயம் 37. கனத்த இதயத்தோடு படித்து முடித்தவள் விழிநீர் அந்த எழுத்தில் இருக்க அவளுடைய மனம் எதையோ போட்டு சிந்தித்துக் கொண்டிருக்க இரவு நிலவு என்னை பாரு என்பது போல அவள் முன்னே அங்கும் எங்கும் உலாவிக் கொண்டிருக்க அவள் எங்கே பார்த்தால்
எதிரே இருந்த அபியின் புகைப்படத்தை தான் உற்று நோக்கினாள். அவள் அந்த அறையில் இருந்து எடுத்து வந்த புகைப்படம். அதில் அவன் சிரித்தவாறு இரு கையால் தன் பிளாக் நிற கோட்டை பிடித்தபடி ஸ்டைலாக நின்றிருந்தான். தூசி படிந்த புகைப்படத்திலும் இன்று அபி அவள் கண்ணுக்கு அழகாகவே தெரிந்தான். பாவம் ராட்சசன், இதெல்லாம் தெரியாமல் அவரை தப்பா சொல்லிவிட்டேனே. இப்படியும் ஒரு குடும்பத்தை பழிவாங்குவார்களா? இதனால் தான் என்னை இங்கே அனுப்பக்கூடாது என்று என் தாய் கூறினார்களா? என்ன மனிதர்கள்! பழி உணர்வை தீர்த்து கொள்ள ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்வை நாசம் செய்து அவளுடைய நம்பிக்கையை பெற்று இப்படி கொலை செய்து விட்டனரே. படிக்கும் போதே இப்படி இருக்கிறதே, அந்த பெண்ணின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நினைத்து பார்த்தாலே பயமாக இருக்கிறது. அவள் தானே பேசிக் கொண்டிருக்க மல்லி வந்து அருகே அமர்ந்தாது. ராணி, நலமாக உள்ளீர்களா? வா மல்லி, காலையிலிருந்து எங்கே சென்றாய்? நான் தான் கூறினேனே, எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்று. அதை பார்க்கத்தான் சென்றேன். மல்லி, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? அவருக்கு அக்கா இருந்தார்களாம். தெரியும் ராணி, அன்று கூறினார். ஆனால் அவர்களை பற்றி முழு விவரமும் எனக்கு தெரியாது. நான் சொல்வதை கேளு. மலர்விழி தான் படித்ததை கூற, எனக்கு அப்பவே தெரியும். நம் ராஜா பிறவியில் நல்ல மனிதர். அவருக்கு நடந்த விஷயம் அப்படி, அதனால்தான் இப்படி மாறிவிட்டார். அவர் இப்பொழுதும் நல்லவர்தான் மல்லி. என்ன, கொஞ்சம் கோபம் அதிகம், அப்புறம் கொஞ்சம் அதிகார துரணை வெளிப்படும், அவ்வளவுதான். மற்றபடி அவர் நல்லவர்தான். என்ன, ராஜாவை எப்போதும் குறை கூறுவீர்கள் என்று அதிசயமாக போழ்கிறீர்கள்? அதெல்லாம் அப்படித்தான். அவரை மாற்ற என்ன செய்யலாம் மல்லி? ராணி, நீங்களா கேட்கிறீர்கள்? என்னால் நம்ப முடியவில்லை. நான் முடிவு செய்துவிட்டேன். அவர் என்ன விரும்புகிறார், இல்லை வெறுக்கிறார், இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட இஷ்டம். ஆனால் நான் அவரை விரும்புகிறேன். என்னை ஒரு நாள் இங்கிருந்து அனுப்பி கூட விடலாம். ஆனால் அவரை எப்பொழுதும் விரும்புவளாக அவருடனேயே இருப்பேன். ராணி, நீங்கள் என்ன பேசுறீங்க என்று தெரிந்துதான் பேசுகிறீர்களா? இதில் உங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? அப்போதும் அவரைத்தான் விரும்புவேன். ராணி, அவருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காமலே போனால் என்ன செய்வீர்கள்? அதான் உன்னுடைய அன்பு இருக்கிறதே. உனக்கு தெரியும் தானே, ஒருவரை நாம் விரும்பினால் அவரின் சந்தோஷத்தை கொண்டே நம் வாழ்வானது பயணிக்கப்படும். நான் அவர் பழைய சிரிப்பை திருப்பி கொண்டு வர நினைக்கிறேன். அதனால் அவருக்கு பிடித்த விஷயத்தை இனி தெரிந்து கொள்ளப் போகிறேன். ராணி, நீங்களா? நான் தான். அவர் அமெரிக்காவில் இருந்து வரும்போது என் அன்பினை அவருக்கு பரிசாக கொடுப்பேன். எல்லாம் நல்லதாக நடந்தால் சரி. ராணி, உங்களுக்கு பக்க பலமாக நான் இருக்கிறேன். வா, நாம போய் தூங்கலாம். அவளையும் அழைக்க, ராணி, எனக்கான படுக்கை இங்கே இருக்கிறது, நீங்கள் சென்று உறங்குங்கள். மல்லி அருகே இருந்த மரத்தினை காட்ட, சரி என்று மலர்விழி படுக்கையில் சென்று விழுந்தாள். மாலினி அவளது படுக்கையில் மீண்டும் தனிமையில் தள்ளப்பட்டு உறக்கம் வராமல் விழித்தபடி புரண்டு கொண்டே இருந்தாள். அறையின் ஜன்னல் வழியே பார்க்க நிலவு இரவு உலா வந்தது. நிலவை பார்த்தபடியே இருக்க, ஒரு நிலா என்ன இன்னொரு நிலவை பாக்குது? ஆடவனின் குரல் கேட்க அவள் திரும்பி பார்க்க சந்தோஷ் புன்னகையோடு நின்றிருந்தான். டே புளிமுட்டை, இந்த நேரத்துல எங்க என்ன பண்ற? அவள் பதட்டத்தோடு கேட்க, ஏன் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பார்த்த மாதிரி இப்படி பதட்டப்படுற? கூலாக அவள் அருகே அமர்ந்தான். டேய், எதுக்கு வந்த? ஒரு ஆண் ராத்திரி நேரத்துல ஒரு பெண் வீட்டுக்கு எதுக்கு வருவான்? லவ் பண்ணதான். என்னது லவ்வா? அதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ போகலாம். ஏன்டி இப்படி பண்ற? நானும் உன் கால விழாத குறையா கெஞ்சிட்டேன். என்ன லவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்ற? ஆமா, உன்னை லவ் எல்லாம் பண்ண முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு. நான் உனக்கு ஃப்ரெண்டெல்லாம் இல்ல. நான் உன்னை பார்த்தது முதல்ல லவ் மட்டும் தான் பண்றேன். நீ தான் எதையெல்லாம போட்டு குழப்பிக்கிற. நான் தெளிவாத்தான் இருக்கேன். நீ முதல்ல வீட்டை விட்டு போ. எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இல்லனா இப்பவே இங்கே உன் வீட்டு மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். இப்ப என்ன சொல்ற? அவன் கை கட்டி கூற, இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் வேண்டாம். ஒழுங்கா வீட்டு பக்கம் போய் சேரு. நீ இப்போ என் காதலை ஏத்துக்கலன்னா நான் தற்கொலை செஞ்சுக்குவேன். இது நிச்சயமா. நான் சொல்றத விளையாட்ட நினைக்காத. அவன் அறையில் இருந்து வெளியே வந்து படிக்கட்டில் ஏறினான். மாடிக்கு சென்றவன் மாலினி என்று கத்தியதுதான். ஐயோ, இந்த புளிமூட்டை தொல்லை தாங்க முடியல. மாலினி வெளியே வந்தாள். மாடிக்கு செல்ல கதவை உள்புறமாக தாழ்பால் போடப்பட்டு இருந்தது. டேய் புளிமுட்டை, கதவை தர. நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, அப்பதான் கதவை திறப்பேன். டேய் லூசு, முதல்ல கதவை திறடா. இல்ல, முதல்ல நீ ஐ லவ் யூன்னு சொல்லு. நான் வரேன். அப்ப போடா. அவள் கீழே சென்று விட்டாள். கடவுளே, இந்த மாலினிக்கு இதயத்தை என்ன கல்லால செய்துட்டியா? இப்படி மனம் இறங்காம இருக்கா? ஏ மாலினி, நீ என் காதலை ஏத்துக்கல. நான் இப்பவே கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறேன். சந்தோஷ் கால்களை எடுத்து வைக்க, ஏய் புளி முட்டை, நான் உன்னதான் விரும்புறேன், கீழே இறங்கி வா. நிஜமாவா சொல்ற? கீழே வந்ததுக்கு அப்புறம் அது இல்ல இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், கீழே இறங்கி வா. உன்னதான் விரும்புறேன்.
அர்த்த ராத்திரி நேரத்துல ஏன்டா இப்படி பண்ற? இதோ வரேன் டார்லிங். அவன் அடுத்த நொடி கீழே இறங்கி வந்தான். ஹாய் டார்லிங். டே புளி முட்டை, முதல்ல வீட்டுக்கு போ. இந்த கொஞ்சல் எல்லாம் இப்ப வேண்டாம். போறேன். நாளைக்கு காலையில வந்து உன்னை மடியில வச்சு கொஞ்சுவேன். பாய் டார்லிங். அவளது கன்னத்தை கிள்ளி விட்டு குதூகலத்தோடு சென்றான். மாலினி தலையில் அடித்துக்கொண்டு உள்ளே சென்றாள். சூரியனின் புலரல் இனிதான தொடக்கமாக மலர படுக்கையில் இருந்து எழுந்தவள் குளித்துவிட்டு ஆபீஸ் சென்றாள். அவளுக்கான கல்வியானது தினமும் சிறப்புற கற்பிக்கப்பட்டது. இதற்கு நடுவில் சந்தோஷ், ராம் இருவரும் மலர்விழிக்கு ஆபீஸ் பற்றிய விளக்கங்களை சொல்லிக் கொடுத்தனர். மலர்விழி அவன் அனுப்பிய போனை கையால கூட கற்றுக்கொண்டாள். அவனுக்கு தவறாமல் தினமும் அழைப்பு விடுத்தாள். ஆனால் அவனும் அழைப்பை ஏற்ற பாடில்லை. அவன் சென்று நாட்கள் நீள அவளுடைய காதலும் கற்றுக்கொண்ட கல்வியும் அவளது நடத்தையில் மிகுந்த மாற்றத்தை தந்தது. இதற்கு நடுவில் மாடல் போட்டோ ஷூட் எடுக்கப்பட்டு அபிக்கு அனுப்பப்பட்டது. அதில் அவன் தேர்வு செய்த புகைப்படங்களை நியூஸ் பேப்பர் என்று அவனுடைய பிசினஸ் பிரஸ் அனைத்திற்கும் பயன்படுத்தப்பட்டது. மலர்விழியின் நாட்கள் நண்பர்களோடும் வீட்டில் கோதை வர்ஷனையோடும் நாட்களை கழித்து வந்தாள். அறைக்கு வந்தாள். அவனுடைய நினைவானது மேலும் அதிகரித்து அவனை காண வேண்டும், பேச வேண்டும் என்கிற எண்ணம் அவளை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. காதலை வளர்க்கும் அவள் மனம் நிகழப்போகும் விபரீதம் தெரியாமல் ஆசையை வளர்த்து அது துளிர்விட ஆரம்பித்து விட்டது. படுக்கையில் படுத்தால் அவனது நினைவானது மெத்தையை கூட கூறிய முள்ளாக மாற்றி அவளை குத்தியது. திரும்பி திரும்பி படுத்தவளுக்கு அவனது நினைவு பாடை படுத்தியது. அவளது நினைவை கலைக்கும் விதமாக அலைபேசி சினுங்கியது. ஹலோ மேடம். சொல்லுங்க ராம். மேடம், நாளைக்கு ஷேர் பார்ட்னர்ஸ் மீட்டிங் இருக்கு. நாளைக்கு சீக்கிரமா ஆபீஸ் வந்துடுங்க. நீங்க பேச வேண்டிய ஃபைல் ரெடி. எல்லாத்தையும் சார் பார்த்து கரெக்ட் பண்ணியாச்சு. ஆனா ராம், நான் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணணுமா? மேடம், உங்களோட முதல் மீட்டிங் இது. இதை கண்டிப்பா அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இது அபி சார் அரேஞ்ச் பண்ண மீட்டிங், சோ அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ராம். அலைபேசியை அணைத்து விட்டு அவள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். நாளை தான் முதல் மீட்டிங்கை அட்டென்ட் செய்ய போகிறாள். அவளது மனதில் இன்னும் புரியாத பயம் ஆட்கொண்டிருந்தது. மலர்விழி தூக்கமே வராமல் கண்களை மூடிக்கொண்டாள். இரவு நிலவானது அழகாக அவளது பால் முகத்தில் பட நிலவின் குளிர்ச்சி அவளது இதயத்தை இன்பமயமாக்கியது. நிசப்தம் மட்டுமே அந்த அறையில் நிலவி இருந்தது. மல்லி விழித்து கொண்டே அவளுக்கு காவலாக வெளியே நின்றாள். அத்தியாயம் 38. வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருக்க வீடே அதிரும்படி ராம் பெயரை கூறிக்கொண்டே சந்தோஷ் மாடியில் இருந்து கழுத்தில் தையை கட்டி கொண்டு கீழே இறங்கி வந்தான். எஸ் சந்தோஷ். அவன் சோபாவில் உட்கார்ந்து சட்டையின் கை பட்டனை போட்டபடியே கேட்டான். டேய், எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், வா திறக்கிறியா? இப்ப என்ன பிரச்சனை? காலையிலேயே எதுக்கு இப்படி கத்துறீங்க? டேய், அபி எப்போ வருவான்? அவங்கிட்ட இங்க நடக்கிற சூழ்நிலையை பத்தி சொன்னியா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனா எப்போ வருவார்னு தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு. இந்த டயலாகுக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல. சந்தோஷ் அவனது தலையில் அடித்தான். எதுக்கு நடிச்ச? அப்புறம் லூசு பயலே, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம டயலாக் பேசுற. ஆமா, மீட்டிங் ஃபைல பாத்துட்டியா? அதெல்லாம் பார்த்தாச்சு. நாம சீக்கிரமா ஆபீஸ் போகணும். வாங்க போலாம். சந்தோஷ் கையை கோர்த்து கொண்டு வெளியே வந்தான். இருவர் ஏறிய கார் அபிமன்யு கம்பெனியை நோக்கி சென்றது. நகரத்தின் சாலை நெரிசலில் பிளாக் நிற கார் கண்ணாடி வழியே தூரத்தில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்தவாறே அமர்ந்திருந்தாள் மலர்விழி. நீல நிற ஜீன்ஸ், பிங்க் நிற டாப், அவளது நீண்ட கூந்தல் பின்னாமல் போனிடைல் போடப்பட்டிருந்தது. ராணி, அங்கே என்ன பார்க்கிறீர்கள்? அருகே இருந்த மல்லி கேட்க, அங்கு விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகளை பார்த்தேன். நாம் கூட விளையாடி ரொம்ப நாள் ஆகிவிட்டது. இன்று விளையாடலாமா? ராணி, வேலைக்கு செல்லும் போது இப்படி விளையாட்டுத்தனமாக யோசிக்க கூடாது. அதுவும் சரிதான். அவள் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். கார் உயர்ந்த தன்னவன் கம்பெனி முன்பு வந்து நின்றது. அனைவரும் அவளுக்கு மரியாதையாக வணக்கம் கூறினர். குட் மார்னிங் மேடம். அவளும் அனைவரின் வணக்கத்திற்கும் தலை அசைத்து உள்ளே சென்றாள். அவள் எதிர்ப்புறம் ராம் வந்தான். மேடம், நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. இதான் நீங்க பேச வேண்டிய கண்டென்ட். அவள் கையில் ஃபைலை கொடுத்தான். நீங்க சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். எஸ், நீங்க போங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அவரிடம் கூறிவிட்டு அவளது கேபின் உள்ளே சென்றாள். அந்த அறை அவளது ரசனைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டது. அவளை தவிர யாரும் அந்த அறையின் உள்ளே செல்ல முடியாது. அது அவளது கட்டளை. அதனை ராம், சந்தோஷ் இருவருமே கடைபிடிக்கின்றனர். அவளது இருக்கையில் அமர்ந்தாள். எதிரே தன்னவன் கம்பீரமாக நிற்கும் உருவம். அவனை ஆழ நோக்கியவள் ஒரு பெருமூச்சியை இழுத்து விட்டு கொண்டு மீட்டிங் ஹாலிற்கு சென்றாள். அவளுடைய வரவை எதிர்பார்த்து இருந்த அனைவரும் வணக்கம் தெரிவித்து அமர்ந்தனர். ஆங்கிலத்தில் எழுதியிருந்த வார்த்தை பொருந்திய ஃபைலை பார்த்தவள்,
எதிரே இருப்பவர்களிடம் தன் கம்பெனி பற்றி கூறினாள். அவளுடைய இங்கிலீஷ் அங்கு நின்றிருந்த சந்தோஷையே ஆச்சரியப்பட வைத்தது. அதில் பயம் இல்லை, தயக்கம் இல்லை, ஏன் மொழியில் தவறுதலை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. மீட்டிங் முடிந்து சிறு புன்னகையோடு அவர்களிடம் விடைபெற்றாள். தங்கச்சி, நீ ரொம்ப தேறிட்ட. நான் கூட பயந்தேன். ஆனா நீ பேசின இங்கிலீஷ் எனக்கே ஒழுங்கா வராது. எப்படி இதெல்லாம்? அதெல்லாம் அப்படித்தான்னா. நீ வாயை பழக்காம அடுத்து ஆக வேண்டிய வேலையை சொல்லனா. அடுத்தது உன்னோட போட்டோ ஷூட்டு தான். நம்ம புது விளம்பரத்திற்கு ஷூட் இருக்கு. ஓகேண்ணா, வாங்க போலாம். இருவரும் 3வது மாடியில் இருக்கும் ஸ்டுடியோவை வந்து அடைந்தனர். அவளுக்கான காஸ்டியூம் ரெடியாக இருந்தது. கேமராமேன் சொன்னது போல அவள் போஸ் கொடுத்தாள். மேம், குட். எல்லா போட்டோஸும் சூப்பரா வந்திருக்கு. அப்போ நான் போலாம் தானே? ஓகே மேம். மலர்விழியை காலையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் சந்தோஷ். அபிமன்யுவின் கட்டளை அவன் வரும் வரை மலர்விழிக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். போட்டோ எப்பொழுது எடுத்தாலும் அவளோடு அங்கேயே இருப்பான். இருவரும் வெளியே வந்தனர். நீ ஏன் சோகமா இருக்க? உன்கிட்ட அந்த பழைய புன்னகை இல்லையே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. நான் எப்போதும் போலதான் இருக்கேன். இல்ல, என்கிட்ட பொய் சொல்லாத. நான் ஏன் பொய் சொல்லணும்? நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நாங்களே ஒன்னும் கற்பனை பண்ணிக்கல. இருவர் முன்பும் மாலினி வந்து நின்றாள். அக்கா, நீ என்ன சொல்லாம கொள்ளாம கம்பெனிக்கு வந்திருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் நான் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? அக்கா, அதுக்கா இவ்வளவு கோபம்? கொஞ்சம் வேலை, அதான் எடுக்க முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சமாளிக்க போற? வீட்லயே ஒழுங்கா பேசுவது இல்லையா? ஆன்ட்டி எல்லாத்தையும் சொன்னாங்க. ஏன் இப்படி இருக்க? உனக்கு திடீர்னு என்னாச்சு? அக்கா ப்ளீஸ், இங்க எதுவும் பேசாத. இது கம்பெனி. எதுவா இருந்தாலும் ஈவினிங் வீட்டுல பேசிக்கலாம். இருவரையும் கண்டுகொள்ளாமல் அவளது கேபின் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். வர வர இவளும் அபி மாதிரியே நடந்துக்கிறா. மாலினி கூற, அவனை லவ் பண்றா. அதுவும் இல்லாம அவனோட மனைவி. சோ அவனை மாதிரி தான் இருப்பா. என்னது? ஏண்டி, அவளை பார்த்தாலே உனக்கு தெரியலையா? அபிய ரொம்ப மிஸ் பண்றா. நிஜமாவே என் பாப்பு மாறிட்டாளா? ஆமாண்டி, உப்பு மூட்டை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த அபி எப்போ வருவான்? அவனுக்கு தான் அமெரிக்கா விட்டு வரவே மனசு வராதே. அப்படியெல்லாம் நினைக்காத. அவன் இன்னும் 2 நாள்ல வந்துருவான். எப்படி சொல்ற? ஏன்னா அந்த அளவுக்கு பிளான் பண்ணி நான் ராம் 2 பேருமே கம்பெனில ப்ராப்ளம்னு கூறியிருக்கோம். அதனால கண்டிப்பா வந்துருவான். அப்படியே அவன் வந்த கொஞ்ச நாள்ல நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவள் தோள் மீது கையை போட்டான். அவனை ஏற இறங்க பார்த்தவள், அதுக்கு வேற ஆளை பாரு. மாலினி சென்று விட்டாள். எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது? எனக்கு கல்யாணமே ஆகல. கல்யாணம் பண்ணவனுக்கும் ஒண்ணுமே ஆகல. இதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. அவனும் சென்று விட்டான். டேபிளில் இருந்த ஃபைலை புரட்டி கொண்டிருந்தவளின் அலைபேசி சினுங்கியது. ராணி, உங்க போன் அடிக்குது, எடுத்து பேசுங்க. எனக்கு யார்கிட்டயும் பேச இஷ்டம் இல்ல. அது எங்கேயாச்சும் ஒரு பக்கம் அடிக்கட்டும். அலைபேசியில் அழைப்பு நிற்க அவளது இன்டர்கிராம் ஒலித்தது. அழைப்பை ஏற்றாள். ஹலோ. ஏண்டி, எவ்வளவு நேரமா உனக்கு அழைக்கிறது? சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா. கோதையின் குரல்தான். என்ன சத்த? முதல்ல வீட்டுக்கு வா. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. கோதையின் குரலில் ஒருவித பதட்டம் இருந்தது. மலர்விழி வெளியே வந்தவள் ராமை அழைத்தாள். எஸ் மேடம், நான் வீட்டுக்கு போறேன். சந்தோஷ் அண்ணா கிட்ட சொல்லிடுங்க. மேடம், அவரு வீட்டுக்கு தான் போயிருக்காரு. வீட்டுக்கா? ஓகே, நீங்க பாத்துக்கோங்க, நானும் கிளம்புறேன். ஓகே மேடம். மலர்விழி காரில் இருந்து இறங்கி உள்ளே செல்ல தன்னவனை கண்டாள். அவன் அபிமன்யு. அவனேதான். தன்னவனை பார்த்தவளது கண்களில் நீர் குளம் கட்டிவிட்டது. அருகே நின்றிருந்த யாரும் அவள் கண்களுக்கு தெரியவில்லை. அவனை மட்டுமே பார்த்து கொண்டு உள்ளே நுழைந்தவள் தன்னவனை கட்டி கொண்டாள். அந்த அணைப்பில் அவளது தூய்மையான அன்பையே உணர முடிந்தது. கண்கள் அப்போதுதான் அருகே நின்றிருந்த பெண்ணை கண்டது. அவள் அபியின் கையை கோர்த்தவாறு நின்றிருந்தாள். விலகி அப்போதுதான் அனைவரின் முக பாவனைகளையும் பார்த்தாள். யாரிடமும் அவன் வந்ததற்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன், ராஜகோபாலே அவனை கோப விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தார். மாலினி அவளை பிடித்து அருகே இழுத்தாள். அக்கா, என்னாச்சு? நீ ஏன் நடக்கிற கூத்த பாரு. அபியின் கம்பீரம் குறையவில்லை. அதே சமயம் ஏதோ தவறு செய்தவன் நிற்பது போல தன் தந்தையின் முகத்தை பார்த்து நின்றிருந்தான். அபி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது இவளையே இங்க கூட்டிட்டு வந்த? அங்கிள், அபிமன்யு என்ன லவ் பண்றாரு. அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நானும் இருப்பேன். அப்போதுதான் மலர்விழிக்கு புரிந்தது இங்கு என்ன நடக்கிறது என்றே. தன் வாழ்வை பங்கு போட இன்னொருத்தி வந்திருக்கிறாள். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதிர்ச்சியில் அப்படியே சோபாவில் சாய்ந்து விட்டாள். பாப்பு அவளை தாங்கி பிடித்தாள். டார்லிங், நீங்க சொல்லுங்க. நாம லவ் பண்ணதை உங்க அப்பா விளக்கமா கேட்கிறாரே. அவளது கொஞ்சல் மொழியை அங்கிருந்த யாராலும் கேட்கவே முடியவில்லை. கோதை, வர்ஷினி இருவரும் முகம் சுளித்தனர்.
ராஜகோபால் கோபத்தின் உச்சியில் நின்றிருந்தார். அவரை மேலும் கோபப்படுத்துவது போல அபிமன்யு மௌனம் சாதிக்கிறான். டே அபி, இப்படிலாம் நீ பண்ண மாட்ட. இவள முதல்ல வெளியில போக சொல்லு. சந்தோஷ் கூற, டார்லிங், இவங்கிட்ட என்ன பேச்சு? மூன்றாம் நபருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வா, நாம போகலாம். அவன் கையை பிடிக்க அபிமன்யு எதுவும் பேசாமல் அவளோடு சென்றான். எனக்கு பதில் சொல்லணும். மலர்விழியின் குரல்தான். வாட் த ஹெல்? யார் அது? அந்த நவநாகரிக பெண் திரும்பி பார்த்தாள். ஓ, நீயா? சாரி, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் உன்கிட்ட பேச விரும்பல. முதல்ல அவர் கையை விடு. அவளது குரல் கடுமையாக வந்தது. அத்தியாயம் 39. அவள் எங்கே காதில் வாங்கினாள். இன்னும் இறுக அவனது கையை பற்றி கொண்டாள். இப்ப கையை எடுக்கிறியா இல்லையா? ஒரு அடி அவர்கள் முன்னே வந்து நின்று கூற, முடியாது என்ற வார்த்தை வந்த நொடி அவளுடைய கன்னத்தில் மலர் விழியின் 5 விரல்கள் பதிந்தது. கன்னத்தை பிடித்து கொண்டு அபிமேல் இருந்து கையை எடுத்தாள். நீ எப்படி என்ன அடிப்ப? அவளை நோக்கி கையை உயர்த்த அபி அவளது கையை பிடித்தான். அவளை அடிப்பதற்கோ திட்டுவதற்கோ உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அதுவும் இல்லாம அவளோட கேள்விக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். அவள் அமைதியாக நின்றாள். உனக்கு என்ன பதில் தெரியணும்? இவ யாரு? எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவ என்ன விரும்புறா, அதனால இங்க இருக்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களை விரும்புவதற்காக போற வர சாக்கடையெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க முடியுமா? ஏய், யார பார்த்து சாக்கடைன்னு சொல்ற? அவள் பேச, ஷடப், வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா கண்ணம் பழுத்துரும். அவள் கையை உயர்த்தி கூற அங்கு நின்றிருந்த அனைவரும் மலர் விழியை ஆச்சரியமாக பார்த்தனர். அவள் இந்த அளவு கோபப்பட்டதே கிடையாது. இங்க பாருங்க, அவ இங்க இருக்க கூடாது. முதல்ல வெளியில போக சொல்லுங்க. அவளை வெளியில அனுப்ப முடியாது. இங்கதான் இருப்பா. இங்கதான் இருப்பாள்னா என்ன அர்த்தம்? உங்க மனைவி நான் இருக்கும்போது அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவ இங்கதான் இருப்பா. அபி அந்த இடத்தை விட்டு நகர அவன் கண்களை நோக்கியபடியே முன்னே வந்து நின்றாள். இது உங்களோட முடிவா? அப்ப நான் போறேன். நீங்க விரும்புற பொண்ண உங்களோட வச்சுக்கங்க. அருகே நின்றிருந்தவள் காதருகே சென்றான். அப்படின்னா நீ போக கூடாது, இங்கே இரு. ஒரு வார்த்தையை அவள் காதில் கூறிவிட்டு சென்றான். அவனை பின் தொடர்ந்து அந்த நவநாகரிக பெண் ஒரு ஏளனமான பார்வையை பார்த்தாள். மலர் விழிக்கு குளம் கட்டிய கண்ணீர் வடிந்தது. அழுது கொண்டே சோபாவில் அமர்ந்து விட்டாள். ராஜகோபால் அழும் அவளை பார்த்து கொண்டே வெளியே சென்று விட்டார். கோதை, வர்ஷினி இருவரும் அவள் அருகே வந்து அமர்ந்தனர். தன் அத்தையை கட்டி கொண்டு அழுது வடிந்தாள். மாலினி, சந்தோஷ் இருவரும் கோதை தோளில் தலை சாய்த்து கண்ணீர் சிந்தும் அவளை பாவமாக பார்த்து கொண்டு இருந்தனர். பாப்பு, அழாத. நீ இப்படி கண்ணீர் சிந்துறத பாக்குறதுக்கு என்னால முடியல. மாலினி அவளது கரம் பற்றி மண்டியிட்டு கூற, எப்படி அழாம இருக்கிறதக்கா? என் நிலைய பாத்தியா? என் வாழ்க்கையில என்னோட போட்டி போட இன்னொருத்தி. இதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியலக்கா. பாப்பு, எல்லாம் சரியாகுண்டா. நான் சொல்றது கேளு. அபி கண்டிப்பா இப்படி செய்யறவன் கிடையாது. அவரை பத்தின விளக்கம் வேண்டாங்க்கா. அவர் என்ன பிசினஸ் பர்பஸ்க்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அத நான் தான் மனசுல வச்சுக்கொள்ளாம தேவையில்லாம ஆசையை வளர்த்துட்டேன். இனி என்னோட எல்லையில இருப்பதான் எனக்கு நல்லது. கண்களை துடைத்து கொண்டாள். நடப்பதை மேலே நின்று அபிமன்யு பார்த்து கொண்டு இருந்தான். ஓ அருமை பொண்டாட்டி கண்ணீர் விடுவதை பார்த்து வருத்தப்படுறியா? போனை கையில் தட்டி கொண்டே அவள் கேட்க, இல்ல, உன்னை நினைச்சு வருத்தப்படுறேன். நீ செய்யற எல்லா செயலுக்கும் பயங்கரமான விளைவுகள் இருக்கு. நான் இவ்வளவு பொறுமையா இருக்க ஒரே காரணம் என்னோட கம்பெனி ஸ்டாஃப், அதுவும் இல்லாம போட்டோஸ் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதாலதான். நீ செய்யும் வேலையெல்லாம் பொறுத்துக்கிறேன். எப்போ அதெல்லாம் எங்கிட்ட கிடைக்குதோ அன்னைக்கு உனக்கு கொடுக்கும் தண்டனை பயங்கரமா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டார்லிங், இதெல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்கும். உனக்கு கிடைச்சாதானே நீ எனக்கு தான் சொந்தமாக போற. அப்படி மறுத்தா நீ என்னோட இருந்த போட்டோஸ், அதாவது நானே உருவாக்கிய போட்டோஸ், உன்னோட ஸ்டாஃப் எல்லாம் தீக்கு இரையாகிடுவாங்க. நீ என்னோட வழியில ஏண்டா நுழைஞ்சோன்னு ரொம்ப வருத்தப்படுவ. அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்போ வா டார்லிங், நம்ம உள்ள போகலாம். அவன் கையை பிடிக்க அவளை எரிப்பது போல பார்த்தான். மலர் விழி அழுக விரும்பாமல் அறைக்கு செல்ல மாடி ஏறி வந்தாள். வெளியே நின்றிருந்த தன்னவன் முகம் பார்க்க கூடாது என்று கீழே குனிந்தபடி அறை கதவை திறக்க அவளது படுக்கையில் கால் மேல் கால் போட்டபடி உட்கார்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருந்தாள் அவள். அவளது நடவடிக்கையில் இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது மலர்விழிக்கு. வெளியே நின்றிருந்தவன் பக்கம் திரும்பியவள், அவளோட பேர் என்ன? சைலஜா. பேரப்பாரு நல்லா சிலுக்கு மாதிரி. அதான் ஆளு மயங்கிட்டாரு போல. ஏய், எழுந்து வெளியில போ. அவளது குரல் கேட்டு பார்த்தவள், நான் ஏன் வெளியில போகணும்? இது என் டார்லிங் அறைதானே. நான் இங்கதான் இருப்பேன். இது என்னோட அறை. அவரே நான் நினைச்சாதான் உள்ள இருக்க முடியும். இழுத்து வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீயே வெளியில போயிடு. டார்லிங். என்னடி டார்லிங்? போடி வெளிய.
நானும் எவ்வளவு பொறுமையா இருக்கிறது. அவளது கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு கதவை படார் என்று சாத்திவிட்டாள். அதன் அர்த்தம் அபிமன்யுவிற்கும் அந்த அறையில் இடமில்லை என்பதே. அபிமன்யு ஒரு வேலைக்கார பெண்ணை அழைத்தான். சொல்லுங்க சார், இவங்க தங்க வேண்டிய அறையை காட்டுங்க. ஓகே சார். அவளோடு சைலஜா சென்றாள். கதவை தாளிட்டவள் இதயம் உள்ளே அழுது கொண்டே இருந்தது. அறையின் ஜன்னல் கதவை இறுக மூடிவிட்டாள். அழுது கொண்டே படுக்கையில் விழுந்தாள். அறையை இருள் சூழ்ந்து கொண்டது. அபிமன்யு அறை கதவை தட்டினான். அவள் எங்கே கதவை திறந்தாள். மல்லி நடந்த அனைத்தையும் கவனித்தது. அறை உள்ளே சென்றாள். ராணி, என்னிடம் எதை பற்றியும் பேசாதே மல்லி. நான் கேட்கும் நிலையில் இல்லை. ராணி, நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் கதவை திறப்பீர்கள் என்று அவர் வெளியே காத்திருக்கிறார். எனக்காக கதவை திறங்கள். நீங்க என்ன சொன்னீங்க? அவரை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்களே. ஆனா இப்போ என்ன செய்யறீங்க? அவர் செய்தது மட்டும் நியாயமா? ராணி, உங்களோடு பேச விரும்புவதால் மட்டுமே பொறுமையாக இவ்வளவு நேரம் காத்திருக்கிறார். எனக்காக கதவை திறக்கலாம் நீங்கள். நான் அவர்கிட்ட பேச விரும்பல. நீ சொல்றதால கதவை திறக்கிறேன். மலர்விழி கதவை திறந்து விட்டு அவன் முகம் பார்க்காமல் தலையணையால் தன் முகத்தை மூடிக்கொண்டு படுக்கையில் விழுந்து விட்டாள். மல்லி அவன் தோளில் வந்து அமர்ந்து கொண்டது. மலர், மலர், அவளது பெயரை முதலில் அழைக்கிறான். அவளோ அதை கேட்க கூடாது என்று தலையணையால் இன்னும் அழுத்தமாக பிடித்துக் கொள்கிறாள். ராஜா, இப்பொழுது எதை பற்றியும் பேச வேண்டாம், வாங்க போகலாம். அவன் எதுவும் பேசாமல் உள்ளே இருந்த தனி அறைக்குள் சென்றான். அங்கே அவனுடைய அறை முன்பு இருந்தது போல இல்லை. அவனுடைய புகைப்படம் என்பது அந்த அறையில் இருக்காது. ஆனால் இன்று பூச்செடிகள், புகைப்படம், அதில் அவள் கழுத்தில் தாலி கட்டும் போது எடுத்த போட்டோ இருந்தது. அந்த புகைப்படம் தர்ஷன் ஒரு ஆர்வத்தில் எடுத்து விட்டான். அதை அவனிடம் இருந்து வாங்கி பெரிய போட்டோவாக நடுவில் மாட்டி அதை சுற்றி தன்னவன் புகைப்படங்களை சின்ன வடிவத்தில் மாட்டி வைத்திருந்தாள். அந்த அறையில் இருந்த டேபிளில் பூஜாடிகள், சுவரை சுற்றி ஒரே வண்ணமயமான காதல் ஓவியங்கள் எல்லாம் மலர்விழி பார்த்து பார்த்து வரைந்தது. இதெல்லாம் ராணி உங்களுக்காக செய்தார்கள். நீங்க எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது உங்க முகத்தில் தெரியும் மகிழ்ச்சியை காண நினைத்தார்கள். ஏன் இப்படி பண்ணீங்க ராஜா? நான் இருக்கும் சூழ்நிலை அப்படி மல்லி. இதையெல்லாம் ஏன் எனக்காக செய்யணும்? அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்காதே. நான் ஒரு கொலைகாரன், அரக்கன் என்பதுதானே அவளுடைய எண்ணம். இவ்வளவும் ஏன் செய்வார்கள்? நீங்களே ராணியிடம் கேளுங்கள். இனி இருவரிடமும் நான் பேச மாட்டேன். நீங்களே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இனி நான் அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்ப்பேன். மல்லி அங்கிருந்து சென்று விட்டது. அறையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் அபிமன்யு. அந்த அறை முன்பை விட அத்தனை அழகாக காட்சியளித்தது. அவன் என்ன செய்வான்? போட்டோவை வெளியே விடுவேன் என்றால் கூட சமாளித்து விடலாம். ஆனால் அவனுடைய கம்பெனி ஸ்டாஃப் 15 நபர்கள் அவள் பிடியில் இருக்கின்றனர். அங்கு இருப்பவர்கள் இறந்தால் அவர்களின் குடும்பம் தந்தை தாயை இழந்து அனாதையாக கூடும். அவர்களை எங்கே வைத்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்ள முடியாத ஒன்றானது. அவளை யார் அனுப்பி இருப்பார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பதிலுக்கு அவனும் இப்படி செய்தால் சுலபமாக அவர்களை கொலை செய்துவிடு என்கிற பதில் வந்துவிடும். அவர்களை மனதில் வைத்தே அவன் இந்த சைலஜாவை வீட்டிற்கு அழைத்து வந்தான். அபிமன்யு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்தான். அத்தியாயம் 40. சூரியன் உதிக்க தோட்டத்தில் வர்ஷினி, மலர்விழி இருவரும் யோகாசனம் செய்து கொண்டிருந்தனர். அமைதி இல்லாத அவளுடைய மனதை அமைதி அடைய செய்தாள். இருவரும் யோகாசனத்தை முடித்துவிட்டு துண்டை கொண்டு முகத்தில் துளிர்த்து வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்தனர். வர்ஷினி, உன்னோட எக்ஸாம் எப்போ முடியுது? இன்னும் ஒரு வாரத்துல முடிஞ்சிடும் அண்ணி. இதான் கடைசி வருஷம். இனிமே காலேஜ் போறேன்னு சொல்லி கூட வெளியில போக முடியாது. நீ படிச்சதை வச்சு வேலைக்கு போ, இல்லையா என் கூட கம்பெனிக்கு வா. என்னது, நம்ம கம்பெனிக்கா? ஆமா, வாய வர்ஷினி. நீ இருந்தா எனக்கும் டைம் போறது தெரியாது. ஓகே, நீ அப்பா கிட்ட கேட்டு நான் வரேன். வாங்க உள்ளே போலாம். நானே மாமா கிட்ட கேக்குறேன். இருவரும் உள்ளே வந்தனர். ராஜகோபால் சோஃபாவில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருக்க கோதை அவர் அருகே அமர்ந்திருந்தார். மாமா, மலர்விழி அழைக்க, சொல்லுமா. அவளை பார்க்காமலேயே கூற, வர்ஷினியோட படிப்பு முடிய போகுது. அவளை என்னோட கம்பெனிக்கு அழைச்சு போலான்னு நான் நினைக்கிறேன். உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க. அவர் யோசிக்க, வர்ஷினி எதற்காக கம்பெனிக்கு வர வேண்டும்? அபியின் குரல் கேட்டது. மாமா, நான் உங்களோட விருப்பத்தை மட்டும்தான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. கம்பெனியை பொறுத்தவரை என்னோட முடிவு தான் கடைசி. வர்ஷினி படிப்பு முடிஞ்சா வீட்டிலே இருக்கட்டும். அவளுக்கான முடிவை நீ எடுக்காத. அப்போ நீங்க எடுக்கலாமா? நான் அவனோட அண்ணன், எனக்கு உரிமை இருக்கு. அவளது வாழ்க்கை எங்கு இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் அவளுடைய விருப்பம். உங்களோட கைபொம்மை போல மற்றவரை ஆட்டி வைக்க நினைக்காதீங்க. ஏற்கனவே நான் படுறது போதும். மாமா, நீங்க சொல்லுங்க. அவள் ராஜகோபால் முகத்தை பார்க்க,
கூட்டிட்டு போமா, அவளோட விருப்பமே எனக்கு முக்கியம். ரொம்ப நன்றி மாமா. மலர்விழி அறைக்கு சென்று விட்டாள். அபிமன்யு கோபத்துடனே வெளியே சென்று விட்டான். மலர்விழி கம்பெனிக்கு ரெடியாக கீழே வர ஷைலஜா கால் மேல் கால் போட்டபடி சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். அவளை கண்டு கொள்ளாமல் டைனிங் டேபிளில் வந்து அமர வர்ஷினியும் அவளோடு உணவு உண்ண சேர்ந்து கொண்டாள். கோதை இருவருக்கும் பரிமாறினாள். அண்ணி, இன்னைக்கு என்ன காலேஜ்ல டிராப் பண்றீங்களா? ஓகே, பண்ணிட்டா போச்சு. சீக்கிரம் சாப்பிடு, நாம போகலாம். ஓகே அண்ணி. 2 பேரும் முதல்ல பேசாம சாப்பிடுங்க. மலர்விழி வர்ஷினி இருவரும் கை கழுவி விட்டு கோதை முந்தானையில் கையை துடைத்துக் கொண்டு எழுந்தனர். அம்மா பாய். அத்தை பாய். அவளது கன்னத்தில் முத்தம் வைத்து வெளியே வந்தாள். இருவரும் வர அபிமன்யு காரில் இருந்து இறங்கினான். வர்ஷினி கார் முன்பக்கம் வந்து அமர அவளோ ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தாள். எப்பொழுதும் வர்ஷினியை அழைத்து செல்லும் பாடி கார்ட்ஸை பார்க்க, சாரி சார், மேடம் தான் பாப்பாவை அப்பப்போ காலேஜ் கூட்டிட்டு போறாங்க, நாங்க கூட வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுட்டாங்க. அபிமன்யு அங்கு நிற்கவில்லை, வீட்டிற்குள் சென்றான். உள்ளே இருந்து சைலஜாவை பார்த்தும் பார்க்காமல் அறைக்கு சென்று விட்டான். வர்ஷினியை காலேஜில் டிராப் செய்துவிட்டு கம்பெனியை நோக்கி சென்றாள். அவள் வாகனத்தை ஓட்ட கற்றுக் கொண்டிருந்தாள். காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றாள். எப்போதும் போல அனைவரும் வணக்கம் வைக்க புன்னகையோடு அதற்கு பதில் அளித்துவிட்டு அவளுடைய கேபின் உள்ளே நுழைந்தாள். தன்னவன் புகைப்படத்தை ஆழ நோக்கியவள் இன்டர்கிராம் மூலம் சந்தோஷுக்கு அழைத்தாள். அண்ணா, என்ன ஒர்க் இருக்கு? அப்புறம் ஒரு ஃபைல் பற்றி விவரத்தை சொல்வதாக கூறினாயே. தங்கச்சிமா, நீ நம்ம மீட்டிங் ஹால் வந்து வெயிட் பண்ணு, அந்த ஃபைலோட வரேன். ஓகேண்ணா. மலர்விழி அழைப்பை துண்டித்து விட்டு அவர்கள் மீட்டிங் ஹால் உள்ளே நுழைந்தாள். அபிமன்யு செய்ய வேண்டிய வேலைகளை வரிசைப்படுத்தி கூறிக்கொண்டே ராம் அவனோடு வந்தான். சார், மீட்டிங் முடிஞ்சதும் நியூ போட்டோஸ் வந்திருக்கு, அதை பார்த்து ஓகே பண்ணா நாம அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கலாம். ராம், அவ எங்க? மேடம் அவங்களோட கேபின்ல இருப்பாங்க. இதான் அவங்களோட கேபின் சார். ஓகே, நீ போ, நான் அவளை பார்த்துட்டு வரேன். சாரி சார், உள்ள போக யாருக்கும் அனுமதி கிடையாது. நீங்க திறக்க நினைச்சாலும் முடியாது. ஏன்? ஏன்னா இது அவங்களோட சென்சார் மூலம் பூட்டப்பட்டிருக்கு. ஏதாவது ஃபைல் சைன் வாங்கணும் இல்லையா ப்ராஜெக்ட் பற்றி விசாரிக்கணும்னா மீட்டிங் ஹாலுக்கு வந்துடுவாங்க. ஏன், அப்படி இந்த ரூம்ல என்ன இருக்கு? இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. அவன் நடக்க உங்களையும் தான் புரிஞ்சுக்க முடியல சார். என்ன சொன்னரா? நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி சார். ஆனா என்னோட ரோல் மாடலே நீங்க தான். நீங்க இப்படி செய்யக்கூடிய ஆள் இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மேடத்தோட மனம் ரொம்ப உடஞ்சு போயிருக்கு. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அவங்க கேபின்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கல்ல, அங்க நீங்க தான் இருக்கீங்க. அதான் எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. யாருக்கும் நீங்க தெளிவான பதில் சொல்ல வேண்டாம். ஆனா மேடத்துக்கு நீங்க சொல்லித்தான் ஆகணும். அவங்க பாவம் பாஸ். நான் சொல்றதை சொல்லிட்டேன். இனி உங்களோட விருப்பம். ராம் அங்கிருந்து சென்று விட்டான். அபிமன்யு யோசனையில் இருந்தவன் மீட்டிங் ஹாலை நோக்கி சென்றான். கதவை திறக்க சந்தோஷ் அவனை பார்த்து அப்படியே நின்றான். ஆனால் மலர்விழி அவனை கண்டுகொள்ளவே இல்லை. அண்ணா, நீ சொல்லு. அவனை வெளியே போகும்படி கண் அசைக்க சந்தோஷ் எதுவும் கூறாமல் வெளியே சென்று விட்டான். மலர்விழி அருகே வந்து நின்றான். அவளோ எழுந்து செல்ல கையை பிடித்து அவளை நிறுத்தினான். மலர், உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட பேச என்ன இருக்கு? நான் ஏன் அவளை அழைச்சிட்டு வந்தேங்கிற காரணம் உனக்கு தெரிய வேண்டாமா? அதான் தெரியுமே. அவ உங்களை விரும்புவதும் நீங்க அவளை விரும்புவதும். அதனால தானே உங்க ஆசை காதலிய பக்கத்திலே வச்சு கொஞ்சி பேசி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. நான் நேத்துக்கு என்ன சொன்னேன்? அதான் சொன்னீங்களே, அவ உங்களை விரும்புவதாக. இல்ல, நான் எங்க அவளை விரும்புறதா சொன்னேன்? நீங்க சொன்னீங்க அவ இங்கதான் இருப்பாள்னு. நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன். அப்போ கூட அவளை அனுப்பல. இதெல்லாம் அவள் மேல இருக்கிற காதலால தானே? ஏண்டி, நான் சொன்ன வார்த்தையை தப்பா சரியா புரிஞ்சிட்டு இருக்க? படிச்சிருக்க, ஆனா அறிவு கொஞ்சம் கூட இல்லையே. நீ கேட்ட கேள்விக்கு நான் சரியான பதில் சொன்னேன். நீ இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னேன். அது உன் மரமண்டைக்கு ஏறலையா? அப்புறம் இன்னொன்னு சொன்னேனே, அவ என்ன விரும்புவதாக. நான் விரும்புவதாக உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அவள் எதுவும் புரியாமல் விழிக்க, நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியல. இந்த மரமண்டைக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீங்க உட்காரு. அவள் அருகே அமர்ந்து தெளிவாக கூறினான். ஆனா நீங்க சொல்றது நம்பும்படி இல்லையே. என்னையே பணத்துக்காக கல்யாணம் செய்த உங்களுக்கு மற்றவங்களோட குடும்பத்தை பத்தி கவலை என்ன இருக்கு? உன்னை பணத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீ நினைக்கிறியா? அதான உண்மை. வேற என்ன காரணம் இருக்க போகுது? ஓகே, நான் உண்மை எல்லாம் சொல்லிட்டேன். அதை நம்புறதும் நம்பாம போவதும் உன்னோட இஷ்டம். ஆனா உங்ககிட்ட ஒரு அழகான உண்மையை நான் சொல்லணும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல போயிட்டு வேலையை பாருங்க. இது கம்பெனி. ஓகே, நான் போறேன். அபிமன்யு சென்று விட்டான். அவன் கூறும் காரணத்தை அவளால் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவன் கூறியதை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. குழப்பத்திலே அங்கேயே அமர்ந்திருந்தாள். அவனுடைய வார்த்தைகளை ஆழ யோசித்திருந்தாள்.
அவன் கூற வரும் பொருள் அவளுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். அவளுக்கு அந்த சைலஜாவை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தாள். அவளது வாழ்வை பங்கு போட வந்தவள். அதுவும் இல்லாமல் அவளது அந்த டார்லிங் என்கிற வார்த்தை காதில் கேட்ட மாத்திரத்திலே அவளுக்குள் அருவருப்பை ஏற்படுத்தியது. இதில் அவளுடைய குழந்தை பேசும் பேச்சு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. இத்தனையும் மண்டையில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்க இதில் அபிமன்யு கூறும் ஒரு சில வார்த்தை எங்கே அவளது காதில் விழுந்தது. விருந்தினர் அறையில் கைக்கு நகைச்சாயம் போட்டபடி போன் பேசிக் கொண்டிருந்தாள் ஷைலஜா. ஏய் சைத்து, நீ சொன்னபடியே எல்லாம் சரியா போகுது. ஆனா அவனோட மனைவி, அதான் அந்த மலர்விழி, அவளோட பேச்சு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா குடும்பமே வேதனையில தான் இருக்கு. ஹே ஷைலு, அந்த அபிகிட்ட பார்த்தே இரு. அவனுக்கு சின்னதா சந்தேகம் வந்தாலும் நாம மாட்டிக்குவோம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடுத்தது என்ன செய்யணும் அதை சொல்லு. அடுத்தது அவனுடைய மனைவி மலர்விழிய போட்டு தள்ளிடு. அவளோட அழகால தானே அபிமன்யு கம்பெனி வளருது. அந்த அழகை சிதைச்சு அவளை தீர்த்து கட்டிட வேண்டியதான். ஓகே சேத்து, நீ கவலையப்படாத. சீக்கிரம் உனக்கான நல்ல செய்தி வந்து சேரும். பாய். அவள் அழைப்பை துண்டித்து விட்டு புது வகை திட்டத்தை தீட்ட ஆரம்பித்தாள்.